எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமாளுடைய திருவடிகளை நான் மனமொழிவைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். வணக்கத்திற்கும் போற்றுதற்குரிய அன்பிற்கிடையே ஞானப்பிரகாஷ் ஐயா அவர்களே, சிவனே செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குரிய மனங்கனிந்த வணக்கம். சென்னை பல்கலைக்கழகத்திலே 3 ஆண்டுகளாக மேலே 5 ஆண்டுகளாக இலங்கை மாணவர் ஒருவர் முனைவர் பட்ட ஆய்வு முடித்து இன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை. நாளைக்கு அவருக்கு சென்றால்தான் அவருடைய பணி, அதற்காக நேர்முகத் தேர்வு. பல்கலைக்கழகத்தினுடைய ஒப்புதலும் முனைவர் பட்டத்தினுடைய முடிவும் தெரிந்தால்தான் அவருக்கு அங்கே வேலை. ஒரு வாழ்க்கை பிரச்சனையாக அவர் இருக்கிற பொழுது அதை தள்ளி என்னாலே வர முடியவில்லை. நான் எவ்வளோ சொன்னேன், மாற்றி வையுங்கள் என்று சொன்னேன், முடியாது என்ற சூழ்நிலையில் ஏறக்குறைய அங்கே எனக்கு 2 மணி பல்கலைக்கழகத்தில் ஆகிவிட்டது. அதற்கு மேற் ஜெயேந்திரன் ஐயா மோகன் சார்க்கெலாம் அவருக்கு தெரியும். ஜெயேந்திரன் இன்றைக்கு முடித்து நாளைக்கு அவர் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஃப்ளைட்டு போயிட்டார், ஏர்போர்ட்டுக்கு போயிட்டார். அவருக்கு 2 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். அவர் அப்படியே வடக்க வச்சுட்டு போயிட்டார். அதுக்கு மேற்பட்டு நாங்கள் புறப்பட்டு வரணும்னா எங்கே நாம் போகிறது? சென்னை தாம்பரம் வர்றதா, கோயம்பேடா அல்லது மாம்பழமானா எல்லாம் மாம்பழம் போயிடுங்க, ஏசி பஸ்ஸு சீக்கிரம் போயிடும்னாங்க. அதுதான் நான் பண்ண தப்பு. நேராக தாம்பரம் போயிருந்தா கூட வந்திருக்கலாம். ரொம்ப ஒரு டவுன் பஸ் மாதிரி வரான். 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சு. நான் ஆமாம், ஒன்றுமே செய்ய முடியல என்னால். ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி, நமக்கெல்லாம் காலத்திற்கு உட்பட்டவர்கள் நாமெல்லாம். காலகாலம்னா பெருமான் தான் காலத்தை கடந்தவர், நாமெல்லாம் காலத்துக்கு உட்பட்டவர்கள். காலமே கடவுள் என காண்டும் என்று சித்தியாரில் காலத்தை ஒரு கடவுளாக சொல்லுகிறார். சைவ சித்தாந்தம் கடவுளுடைய துணை காரணம் காலம் என்கிறது. இப்படி பெருமானுக்கு தன்னுடைய சக்தி துணை காரணமோ அதுபோல காலம் ஒரு துணை காரணம் என்கிறது. அதான் மாணிக்கவாசகர் கண்ணை துயின்று அவனே காலத்தை போக்காதே என்றும் காலம் பெற அழுதார் என்றெல்லாம் நமக்கு காலத்தை மிக அழிவாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போ வெளிநாடுகளில் போனால் அது அந்த சிக்கல் இல்லை. இந்த மாதிரி இந்த போக்குவரத்து சிக்கல் அங்கே முக்கியமாக கிடையாது. குறித்த நேரத்தில் போய்விடலாம். ஏதோ சில நேரம் ஒரு 10-15 நிமிஷம் வித்தியாசம் அவ்வளோதான். இது எதிர்பாராத விதமாக எப்பொழுது போவது எப்பொழுது முடியும் நமக்கு தெரியல. அங்கே இறங்கிய பின்னால் ஒரு 10-15 நிமிஷம் ஆகி வர்றது. அதனால் எல்லோரும் என்னை பொறுத்து கொள்ளணும். இந்த முறை ரொம்ப காலதாமதமாக ஆகிவிட்டது. இன்று ஏறக்குறைய ஒரு 7:45 வரையில் நாம் வகுப்பை பார்ப்போம். நாளைக்கு வேண்டுமெல்லாம் கொஞ்சம் அதை ஒன்றா சேர்த்து கூட நாம் பேசிவிடலாம். நாளைக்கு இன்றைக்கு நடத்த வேண்டிய பாடம் தான் எனக்கு கொடுத்துருங்க. கருத்து அநேகமாக வந்துடும், உங்களுக்கு நான் நடத்துவதற்குள்ளாக வந்துடும். போன வகுப்பில் அந்த முதல் பாட்டே நான் முடிக்கலை. அதனால் நான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நம்முடைய ராமச்சந்திரன் அதை நகலெடுத்து வருவார். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் என்ற அந்த முதல் பாடம் உங்களுக்கு நான் குறிப்பும் கொடுத்துருக்கிறேன். அதில் 3 அதான் 1, 2 தான் பார்த்தோம் அன்றைக்கு. இந்த 2வது என்கிற பொழுது இரண்டவன் இன்னருள் என்கிறார். அதனால பெருமான் செய்கின்ற எல்லா செயல்களும் பார்த்திடில் அவையெல்லாம் இறைவனுடைய பரிவு என்கிறார். உயிர்கள் மேல் வைத்த பரிவும் காரணமாகத்தான் எல்லாம் செய்கிறான் என்பதாலே அடியார்களுக்கு வருகின்ற சோதனை எல்லாம் அதுவும் அவனுடைய கருணைதான். அது நம்முடைய கருத்து. பெருமாளுடைய சக்தியை சொல்லுகிற பொழுது 2 சக்தியாக சொல்ற வழக்கம். ஒன்று அருட்சக்தி, இன்னொன்று திரோதான சக்தி, மறைப்பு சக்தி. அந்த மறைப்பு சக்தி என்பதுதான் நமக்கு
மறைப்பு சக்தி என்று நாம் கொள்ளணும். நமக்கு தடையிலா ஞானம், நமக்கெல்லாம் தடையிலா ஞானம் கிடையாது, நமக்கு தடையுள்ள ஞானம்தான் நமக்கு. ஆனால் பெருமானுக்கு உண்டா என்றால் அது அருட்சக்தி அல்லது மறைப்பு சக்தி என்று அவர் எழுதுகிறார். அர்த்தம் அன்றைக்கி நாம் பார்த்தோம். அந்த இரண்டவன் இன்னருள் என்று பாட்டு அதுக்கு சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறோம். அந்த அன்றைக்கி எவ்வளோ தூரம் பார்த்து நினைவில் இருக்குது. மரக்கருணையில் தந்தை தாய் பெற்ற தத்துவம் புதல்வர்கள் தம் சொல் ஆற்றல் வந்திடாவிடில் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் இருவர் எல்லாம் பார்த்திடில் அருளேயாகும் என்று அன்றைக்கி நாம் பார்த்தோம். இவையெல்லாம் பார்த்திடில் பரிவேயாகும் என்று தாய் தந்தையர்கள் தந்தை தாய் ரெண்டும் சொல்றாரு பாருங்க. அதான் அன்றைக்கி நான் சொன்னேன். வள்ளலார் பாடுற பொழுது தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாய் உடன் அணைப்பாள், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்புன்னு அங்கே வருது. ஆனால் இங்கே சிறுஞான சித்தியால் 2 பேரும் அடிக்கிறாங்கன்ற, தந்தையும் அடிக்கிறாங்க தாயும் அடிக்கிறாங்கன்ற. நீங்கள் நடைமுறையும் பார்க்கலாம். தந்தை தான் 2 பேரும் தான் அடிக்க முடியுதா இல்லையா? தாய் ஒன்றும் கருணை விழா தான் அடிக்காமல் கிடையாது, அவங்களும் அடிப்பாங்க. பொதுவாக சொல்கிற பொழுது பெண்களாக பிறந்தால் அடித்து வளர் என்றே அவங்க பெண்களை தாயை பார்த்து சொல்கிற பொழுது உனக்கு பெண் பிறந்தால் அதை அடித்து உதைக்கணும், முருங்கை என்றால் ஒடித்து வளர்க்கணும் என்றெல்லாம் நம்ம பழமொழி சொல்கிறோம். எனவே சித்தியார தந்தை தாய் என்றே போடுறார். தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் யாராக இருந்தாலும் அடிப்பாங்கன்னு சொல்றாரு. தம் சொல் ஆற்றல் வந்திடாவிடில்னார். ரொம்ப ஜாக்கிரதையாக பாடுறார் நம்முடைய அருண் சிவம். எப்போ அடிக்கணுன்றதையும் சொல்றார். குழந்தை எப்போ அடிக்கணும்னு சொன்னால் உன்னுடைய சொல் பேச்சு கேட்காத பொழுது எடுத்த உடனே அடிச்சிடாதன்றார். உன்னுடைய சொல் பேச்சை கேட்கணும், நீ சொல்லிப்பார். அதை பல வகையிலே நீ சொல்லி பார்த்து இனிமையாக சொல்லணும், கொஞ்சம் கடுமையாக சொல்லலாம். அந்த சொல் ஆற்றலுக்கு வரவில்லை என்றால், உன்னுடைய சொல்லுக்கு அது அடிபணியவில்லை என்றால் அதற்கு பின்னால் வடாரால் அடிக்கணும் என்று 2வது ஒன்று சொல்லி வளாரினால் உருக்கி வளாரினால் அடித்துனார். அடுத்து 3வது தீய பந்தம்ன்றார். அது இன்னொரு கடுமையான தண்டனை. கையை காலை கட்டி போட்டுருது இல்லையா? குழந்தைக்கு ரொம்ப கடுமையாக இருந்தால் கையை காலை கட்டி போட்டுருவாங்க. இதெல்லாம் இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு எவ்வளோ சோதனை வருதோ அதை வைத்து நாம் தெரிஞ்சுக்கலாம். நாம் பெருமானுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறோம், அல்லது இப்படி கூட சொல்லலாம், எந்த அளவுக்கு நம்ம நல்ல பிள்ளையாக இருக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா, அடிக்கிறான் உதைக்கிறான்னு சொன்னால் எப்படி தீய பிள்ளை தான், தந்தை தாய் அடித்தார். அப்போ அதிகமான சோதனை வருகிறது, என்ன கடுமையாக வருது, தாங்கவே முடியலையே என்றால் அந்த அளவுக்கு நாம் வினை செய்திருக்கிறோம் நம்ம தான் வந்துக்கிறோமே தவிர பெருமானை நோக முடியாது என்று சொல்லினாலே சில பேர் அடங்குவார்கள். நல்ல மனிதனுக்கு ஒரு சொல் என்பது போல சொல்லிலே அடங்குவார்கள். சொல்லிலே எல்லாரும் அடங்குவார்கள் என்பதனால்தான் அவர்கள் தான் நிறைய பாடினாங்க. 4 பேர் பெருமக்களெல்லாம் நமக்கு சொல்லினாலே சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்த்தா நீங்கள் அடங்குவீங்களான்னு. அப்படி சொல்லினாலே அடங்கலைன்னு சொன்னால் அதுக்கு மேற்பட்டு நமக்கு வளாரினால் உருக்கி வளாரினால் தான் மனசிலே துன்பப்படும்படியாக உடம்பையும் துன்பப்படும்படியாக செய்து வளாரினால் அடிக்கணும். அப்புறம் தீய பந்தம் அசைய விடாமல் தீய பந்தம் செய்து விடுவார்கள் என்று இதெல்லாம் பார்த்திடில் பரிவு, பெருமானுடைய பரிவாக நீங்கள் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். அதுதான் நான் அப்பருடைய பாட்டு, அந்த ஓதுவித்தாய் உன் அறவரை காட்டு என்ற பாட்டை நான் சொன்னேன். அதோடு நான் அன்றைக்கு நிறுத்தியிருக்கிறோம். 3வது இன்னைக்கு பார்க்க வேண்டியது 3வதாக இருப்பது. அந்த முதல் பாட்டில் பார்த்துட்டு 3ஆக இருக்கிறான் நின்றான் என்பதில் 3 வகையாக நிற்கிறான் என்பது. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்ற பிரம்ம, அதாவது மும்மூர்த்திகள். உடனே 3 என்ற உடனே மும்மூர்த்திகள் என்று சொல்லுவாங்க. அப்படிதான் நமக்கு அந்த திருமந்திர உரைகள் அப்படி இருக்குது. பல பேர் அப்படி மும்மூர்த்திகள் என்று எழுதுறாங்க. அதெல்லாம் அவ்வளோ பொருந்தாது என்பது நம்முடைய கொள்கை. அப்பாவுடைய உரையில் அப்படி இல்லை. பெருமானை பற்றி சொல்வதாலே பெருமானுக்குரியதுதான். சித்தாந்தம் நம்ம படிக்கிறதுனால தெரியும். இறைவனுக்கு தன்னுடைய 5 தொழிலை செய்கிற பொழுது 5 தொழில் செய்கிற பொழுது அருளல் தொழில் மட்டும் அவன் வைத்துக் கொள்ளான். அது யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. அருளல் என்பது தான் தான், பெருமான் தான் அருள்வான். படைத்தல் காத்தல் ஏகசங்காரமாக அடித்தல் என்று சொன்னால் அதை புண்ணியம் பெற்ற உயிர்களுக்கும் தருவார். அது சிவஞான சித்தியால் அது வருகின்றது. புரைத்து அதிகார சக்தி என்று அவன் செய்கின்ற அந்த அதிகாரத்தை உயிர்கள் செய்யலாம், அது புண்ணியத்தினாலே செய்யலாம் என்று. அது அதிகார மலவாசனை என்கிறார்கள். அதிகார மலவாசனை. எவ்வளோ புண்ணியம் பண்ணாலும் கூட பெருமானுடைய அதிகாரத்தை நாம் செய்தால் நல்லதல்லவா என்பது போல ஒரு ஆசை வந்தால் அது அதிகார மலம். அதிகாரம் அதுவும் குற்றம்தான், அதுவும் குற்றம்தான் என்று பார்க்கும்.
எனவே பெருமானிடத்திலே அடியார்கள் கேட்பது வீடு பேறு தான், மற்றபடி எதுவும் கிடையாது. மாணிக்க வாசகர் பாடுகின்ற கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு என்பதை நம்ம அடிக்கடி ஞாபகம் வைத்துக்கணும். இந்த மால் அயன் ஐந்திரன் போன்ற வாழ்வு உனக்கு வேண்டுமா என்று கேட்கிறார் பெருமான். அது யார் வேண்டான்னு சொல்லுவாங்க? அது பெருமான் கேட்டா நாங்கள் வேணும் அப்படின்னு சொல்லலையா? அடியார்கள் அது வேண்டான்றாங்க. அது எனக்கு தேவையில்லை, உன்னுடைய திருவடி தான் தேவைன்றாங்க. அப்போ அந்த அதிகார மூர்த்திகளாக சொல்கிற 3 மூர்த்திகள் சொல்கிற அயன், மால், ருத்ரன், இந்த 3 பேரும் அதிகார மூர்த்திகள். இதில் தேவர்களை, இவங்கெல்லாம் தேவர்களும் தான், தேவர்கள் குலம் தான் இவங்கெல்லாம். இந்த தேவர்களில் தாழ்ந்தவர்களாக சொல்லுகிற பொழுது அயன் பிரம்மன் தான் சொல்லுவாங்க. உயர்ந்தவராய் சொன்னால் திருமாலை சொல்லுவார்கள். இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன், அவ்வளோதான் தவிர அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்ல முடியாது. சில சமயங்களில் உயர்ந்தவனாக இருப்பான், பெரும்பான்மையான சமயம் தாழ்ந்தவனாக தான் இருக்கிறான் அவனை பொறுத்தவரை. அதனால் அவனை சொல்கிறது கிடையாது. அயன் என்பவன் பிரம்ம தேவர்களே தாழ்ந்தவன் என்றும், தேவில் சிறந்தவன் திருமால் என்றும் திருமாலை சொல்லுவார்கள். அந்த 2. ருத்திரன் இதில் சேர்க்கிறதே கிடையாது. ருத்திரன் பதவி என்பது நான் இன்றைக்கு அதை விரிவாக அதை கொடுத்துருக்கிறேன், அதை வந்தால் பார்ப்போம். ருத்திரர் பதவி என்பது இவர்களை காட்டிலும் புண்ணியம். அது அயன் செய்த புண்ணியத்தை அயனாக போகின்ற உயிர்களை காட்டிலும், திருமாலாக போகின்ற உயிர்களை காட்டிலும் புண்ணியம் செய்தால்தான் அந்த ருத்திர பதவி என்று சொல்கிறார். அதனால் ருத்திர லோகம் என்பதே ஒன்று உண்டு. அந்த ருத்திர லோகத்தில் ஏறக்குறைய அது ஒரு முத்தி போல சொல்வாங்க. முத்தியாக சொல்லாட்டாலும் கூட முத்தி போல சொல்வாங்க. அயன் திருமாலுடைய உலகத்தை நான் முத்தி என்று முத்திஸ்தானமாக சொல்வது கிடையாது. இது அடிப்படையாக. அதனால் 3 இருக்கிறான் என்ற பொழுது இறைவனே 5 தொழிலும் செய்வான். அவனே அயனாக, அவனே திருமாலாக, அவனே ருத்ரனாக இருப்பான். அப்படி இருப்பதற்கு சம்புபட்சம் என்று பெயர். நாங்கள் அதை எழுதுனா ஞாபகம் இல்லை, பின்னால் நிறைய வருது, அதனால் அதை விட்டுருப்பேன். சம்புபட்சம் என்று இருக்கு. தானே எல்லா செயலும் செய்கிற பொழுது அந்த சம்புபட்சம். ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை கொடுத்து நீ இதை செய்யலாம் என்று உயிர்களுக்கு சொல்லுகிற பொழுது அது அனுபட்சம் என்று சொல்கிறார்கள். இதை விரிவாக நம்ம திருமூலர் படிக்கிறதுனால விரிவாக படிக்க போகிறோம். இருந்தாலும் நினைவுக்கு சொல்லி வைக்கிறேன். மகேஸ்வர மூர்த்தம் வரையில் அந்த சிவம் சக்தி நாதம் விந்துன்னு படிக்கிறோமே, சதாசிவம் அடுத்து மகேஸ்வரம் என்று வரும் சிவதத்துவத்தில். அந்த மகேஸ்வர அந்த நிலை வரையில் பெருமானுக்கு என்றும், பின்னால ருத்ரன் திருமால் அயன் எல்லாம் அனுபட்சம் என்றும் சொல்லுகின்ற கருத்து ஒரு கருத்து தான். மகேஸ்வர மூர்த்தத்துக்கு கீழே பெருமான் வருவது கிடையாது, இதையெல்லாம் நீ பார்த்துக்க என்று பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு கொடுக்கிறான் என்று ஒரு கருத்து உண்டு. அப்படி அல்ல. அவனால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் தான் செய்கிறான் என்ற பொழுது எல்லாரையும் அழித்த பின்னால், மகாசங்கார காலத்தில் எல்லாவற்றையும் அழித்த பின்னால் யார் தோற்றுவிப்பது? அவன் தானே தோற்றுவிக்கும் இல்லையா? எல்லாம் அழிந்து போகிறது. அதில் அயன்மால் திருமால் ருத்ரன் எல்லாமே அழிந்து போகிறார்கள். எல்லாம் அழிந்த பின்னாலே, எல்லாம் மகாசங்காரம் முடிந்த பின்னாலே மீண்டும் தோற்றுவிக்க வேண்டும் என்றால் பெருமான் தான் செய்யணும். எனவே அப்பொழுது அயனாகத்தான் இருந்து அவன் தோற்றுவிக்கிறான், அப்புறம் காக்கப் போகிறான். எனவே அனுபட்சத்திலும் கூட பெருமானுடைய இது மகேஸ்வரத்துக்கு கீழே கூட சம்புபட்சம் உண்டு என்ற ஒரு கருத்து உண்டு. இதை விரிவாக நம்ம திருமூலர் எழுதியிருக்கிறார், நம்ம அதை அப்போ பார்ப்போம். அதனால் இங்கே அதை பார்க்க வேண்டியதில்லை. இப்போ இங்கே என்ன 3 என்றால் லயம், போகம், அதிகாரம் என்று 3. லயசிவன் என்றும், போகசிவன் என்றும், அதிகார சிவன் என்றும் 3 உண்டு. லயசிவன் அருவமானவன், போகசிவன் அருவுருவம், அதிகார சிவன் உருவம். அப்போ திருமேனிகளில் நம்முடைய சைவ சித்தாந்த முறைப்படி இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லையா என்றால் உருவம் உண்டு என்று ஏற்றுக்கிறோம். உருவமாகவும் இருப்பான், அருவுருவமாக இருப்பான், அருவமாக இருப்பான். ஆனால் அது அவனுடைய வடிவம் அல்ல, உபச்சாரம்தான். உபச்சாரம்தானே தவிர அவனுடைய வடிவம் கிடையாது. மற்ற மதங்கள் எல்லாம் உருவம் சொல்வது தவறுன்னுவாங்க, கடவுளுக்கு உருவம் சொல்லக்கூடாதுன்னு, அருவம் சொல்லலாம் என்பார்கள். அவர்களை பொறுத்தவரையில் உருவம் என்பது தாழ்ந்தது என்றும் அருவம் என்பது உயர்ந்தது என்றும் அவருடைய கொள்கை. அதனால உயர்ந்த அருவ நிலையிலே இருக்கலாம் என்று சொல்லுவார்கள். சைவ சித்தாந்தம் ரொம்ப நுட்பமாக சொல்லுகிறது, நம்முடைய மனம் கூட அருவம் தான், நம்முடைய மனம் கூட அருவம் தான், நம்முடைய அறிவு அருவம் தான், ஏன் நம்முடைய உயிர் அருவம் தான். அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னா காற்று அருவம், ஆகாயம் அருவம்,
எனவே இவையெல்லாம் அருவமாக இருக்கிற பொழுது இறைவனும் அருவம்தான் என்று சொன்னால் ஒன்று இதற்குள்ளே தான் இருக்கணும் இல்லையா? இது போல பூதங்களுக்குள்ளே இருக்கணும், அல்லது நம்மை போல இருக்கிற கருவிகளுக்குள்ளே அவன் இருக்கணும். அது நமக்கு உடன்பாடு கிடையாது. எனவே அதையும் கடந்திருக்கிறான் என்று நாம் உருவத்திருமேனி, அருவுருவத்திருமேனி, அருவத்திருமேனி மூன்றையும் கடந்த நிலை என்று ஒன்று உண்டு. அது வடமொழியில் விரூபம் என்பார்கள். விரூபம் என்பார்கள். நான் அதையும் இப்போ இங்கே எழுதலை. விரூபம் என்று சொன்னால் இந்த மூன்றையும் கடந்தது. உருவமும் இல்லை, அருவுருவம் கிடையாது, அருவம் கிடையாது. அப்படி சொல்றதுனால என்ன ஆயிற்று என்றால் பஞ்சபூத கலப்பிலே அவன் இல்லை என்று ஆகிவிடுகிறது. நம்முடைய மனம், புத்தி, அறிவு போன்றிருக்கின்ற கருவிகளாக அவன் இல்லை என்று ஆகிவிடும். இதெல்லாம் அருவப்பொருள். ஆக நாம் பார்க்கிற அருவப்பொருள்களுக்கெல்லாம் அவன் அகப்படவில்லை என்றால் இதையெல்லாம் கடந்திருக்கிறான் என்று நாம் சொல்லி, சுருக்கமாக சொன்னால் 5 பூதங்களை அவன் கடந்திருக்கிறான், தத்துவங்களை கடந்திருக்கிறான் என்று நாம் சொல்லிடுறோம். இருந்தாலும் இப்ப ஏன் இங்க சொல்றார் 3 நின்றன் என்றால், மூன்றாக அவனாக விரும்பினால் வரலாம், அவனாக வடிவம் எடுக்கலாம். உருவமாக வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவன் விரும்பினால் அந்த உருவத்தை எடுக்கலாம் என்று நமக்கு சித்தியாரில் அப்படி வருகின்றது. குறித்தது ஒன்று ஆகமாட்டா குறைவிலன் ஆதலாலே. இப்ப நமக்கெல்லாம் ஒரு உருவத்தை பெருமான் கொடுத்துட்டான். இந்த உருவத்தை நீங்கள் விரும்பியோ வெறுத்தோ நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டியதான்னு சொல்ல, மாற்ற முடியாது இல்லையா? கொஞ்சம் மாற்றிக்கலான்னு சில பேர் பண்றாங்க, வேற ப்ராப்ளமா போயிடும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, மலையாள நாட்டில் ஒரு நடிகர், இங்கே தான் தமிழில் நடித்தவர் தான் அவர் ரொம்ப இளமையாக இருந்தார். ரொம்ப அவர் வயது ஆயிடுச்சு, ஆனால் இளமையாக இருந்தார். இன்னும் நம்ம இளமையாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணார் என்றால், ஏதோ அந்த மூலிகைலாம் சாப்பிடலாம், அங்கெல்லாம் போனார். ஒரு ஆண்டு கூட இறந்து போயிட்டார். அந்த மருந்தே அவருக்கு தொல்லையாக போச்சு. நாம் அதெல்லாம் இயற்கையை நம்மாலே வெல்லம், பெருமான் என்ன கொடுக்குறான்னு அதானே தவிர அதை நம்மாலே மாற்ற முடியாது. நம்முடைய உருவத்தை நாம் மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கின்ற உருவப்பொருள் என்று சொன்னால் அது அருவப்பொருளாக மாறாது. அருவப்பொருளாக இருந்தால் அது உருவமாக மாறாது. அதுக்கு என்ன வடிவமோ அதுதானே தவிர உருவம் அருவமாகவோ அருவம் உருவமாகவோ மாறுவது கிடையாது. காற்று என்று சொன்னால் அது என்றைக்கும் அருவம்தான், ஆகாயம் என்றால் அது என்றைக்கும் அருவம்தான் என்று பார்க்கிறோம். எனவே நிலம் என்று சொன்னால் அது உருவம், நீர் என்றால் உருவம் பார்க்கும். எனவே இவையெல்லாம் உருவம் என்றால் உருவம், அருவம் என்றால் அருவம். ஆனால் இறைவன் குறித்ததொன்று ஆகமாட்டா குறைவிலன், உருவமாகவும் வருவான். நமக்கு தெரியும் 25 மாகேச மூர்த்தங்களாக வருகிறான் என்று பார்க்கிறோம். அருவுருவமாக இலிங்க திருமேனி போல இருக்கின்றான் என்று பார்க்கிறோம். அவன் அங்கே இருக்கிறான் பார்க்கிறோம். அருவமாக அவனுடைய அசரீரி வாக்கு நமக்கு கிடைக்கிறது பார்க்கிறோம் இல்லையா? எனவே அருவத் திருமேனியாகவும் வரலாம் என்று 3 வகையும் திருமேனி அவனுக்கு உண்டு. ஆனால் இவையெல்லாம் உயிர்களுக்காகத்தான் கொடுக்கிறான், தனக்காக கொள்வது கிடையாது என்று. அதுதான் லயம், போகம், அதிகாரம் என்ற 3 நின்றான். 3 என்பதற்கு அதுதான் சொல்லணும். உங்களுக்கு பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். லயசிவன் என்பதற்கு சத்தன் என்று சொல்வார்கள். சக்தி சக்தின்னு தான் நம்ம சொல்லி பழக்கம். ஆனால் திருமூலர் சத்தன் என்ற ஒரு வார்த்தையை சொல்றார். இறைவன் சத்தன், அவரை அதற்கு உடையவன் சக்தி என்று சொல்ல. சக்தி பெண்பால், சத்தன் ஆண்பால். எனவே இறைவனை சக்தன் என்று சொல்லலாம். அது லயசிவனாக இருக்கிற பொழுது அவன் சத்தன், போகசிவனாக இருக்கிற பொழுது உச்சித்தன் என்று அவருக்கு பெயர், அதிகார சிவனாக இருக்கிற பொழுது பிரவிருத்தன் என்று பெயர். என்ற அந்த பெயரை மட்டும் அங்கே வைக்கிறார். பெயர் மூலமாகத்தான் நம்மாலே ஒரு பொருளை புரிந்து கொள்ள முடியும் என்பதாலே லயசிவன் என்பதற்கு அங்கே சத்தன் என்ற வார்த்தை வருது. போகசிவன் என்பதற்கு உச்சியுத்தன், அதிகார சிவன் என்பதற்கு பிரவிருத்தன் என்று வருது. நான் அதெல்லாம் அங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ இன்னும் ஒன்று சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லயசிவன் சொல்கிறோம் இல்லையா, அங்கே என்ன எழுதியிருப்போம்? சிவம் சக்தின்னு எழுதியிருப்போம், நாதம் விந்துன்னு எழுதியிருப்போம். சிவமாகவும் சக்தியாகவும் இருக்கிற பொழுது அவன் லயசிவம் என்று, அதை நாதம் என்றும் விந்து என்றும் சொல்லலாம் என்று. இந்த விஷயத்தை நான் விளக்கலை, இதெல்லாம் விளக்க போகிறோம். திருமணத்தில் எல்லாம் ஒன்று ஒன்றா வரப்போகுது. அதனால் பெயருக்கு மட்டும் அப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சிவம் என்றும் நாதம் என்றும் சொல்லலாம், சக்தி என்றும் விந்து என்றும் சொல்லலாம். இந்த 4ம் இருக்கு. இது சிவம் சக்தியை வெளிப்படுத்துகிற பொழுது இருக்கிற நிலை. லயசிவன் என்றால் சக்தியை வெளிப்படுத்தி உயிர்களை ஞான நிலையிலே பார்க்கிற பொழுது உள்ள நிலைக்கு சிவம் சக்தி நாதம் விந்து என்று நாம் சொல்றோம். கொஞ்சம் செயற்படுகிறான், அங்கே சங்கற்பத்தினாலே செயற்படுகிறான், தொழிலாலே செயற்படுகிறான் என்று அங்க லயசிவன் என்று. இதையும் கடந்து ஒரு நிலை, மேலே ஒரு நிலை உண்டு. லயசிவனுக்கு மேல் என்கிற பொழுது அவன் எப்படி இருக்கிறான்? இங்கே ஞாபகம் வைத்துக் கொண்டாங்க எழுதலை. சக்தி என்பது இருக்கு இல்லையா, அந்த சக்திக்கு கீழே விந்துன்னு எழுதியிருப்பேன், சிவத்துக்கு கீழே நாதம்னு எழுதியிருப்பேன். ரெண்டுமே லயம் தான். இப்போ என்ன பண்ணணும்? சக்தி என்பது தூல லயம்,
சிவம் என்பது சூக்கும லயம். அது கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பாக எழுதும். நான் முதல்ல இங்கே எழுதுறத புரியாதுக்காக நான் எழுதலாங்க. சக்தி என்பது தூல லயம், தூல லயம். சிவம் என்பது சூக்கும லயம். இது இன்னும் நுட்பமாக தெரிகின்ற ஒன்று. இதற்கு மேல் ஒரு நிலை ஒன்று உண்டு. சக்தி வெளிப்படாமல் சிவமாகவே இருத்தல். அதான் ஒன்றவன் தானேன்னு இல்லையா முதல்ல. அந்த ஒன்று என்ற நிலையில நிற்கிற பொழுது சக்தி வெளிப்படலை, இருக்குது சக்தி, ஆனால் வெளிப்படலை. அந்த நிலைக்கு சாந்தன் என்று பெயர். சக்தன்னு சொல்றோம் இல்லையா, சிவம் வெளிப்படாமல், சக்தி வெளிப்படாமல் சிவம் தானாக இருக்கிற பொழுது அவனுக்கு சாந்தன் என்ற பெயர். சாந்தி நிலை, அதான் சாந்தன் பெயர். நீங்கள் இதை சிலோனில் பார்த்தீங்கன்னா இந்த பெயர்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. என்னுடைய மாணவர் நம்ம கணேசன், கணேசமூர்த்தி, கணபதிலாம் பேர் வச்சுக்கோம், விநாயகர்லாம் பேர் வச்சுக்கோம். ஆனால் யாழ்ப்பாணம் பக்கத்தில் இருக்கிற தமிழர்கள் விக்னராஜா, என்னுடைய நான் சொல்கிற பையன் பேர் விக்னராஜா. அவனுக்கு அது விநாயகருடைய பேர் விக்னராஜான்னு. விக்னேஸ்வரன் நமக்கு தெரியும். தடையை நீக்கினால் அவன் விக்னேஸ்வரன், தடையை கொடுத்தால் அவன் விக்னராஜா. ரெண்டும் நாம் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக அது ஏன்பா அந்த பேர் வேண்டான்னு விட்டோம் இல்லையா. தடையை கொடுக்குற பேர் ஏன் வைப்பான்னு தமிழ்நாட்டில் விக்னராஜா பெயர் யாருமே வச்சுக்கிறது கிடையாது. விக்னேஸ்வரன் வச்சு வேணால் தடை நீங்கிறதுக்காக வைத்துக்கொள்ளும். ஆனால் அவங்க அதை பற்றி கவலைப்படாது. அவங்க விக்னராஜா என்று வைத்துக்கிறாங்க, பேர் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இறைவனுடைய பெயர் எல்லாம் சொல்லுவோம். சாந்தன் என்ற பெயர் நாம் வைக்க மாட்டோம். பெண்களுக்கு சாந்தான்னு பேர் வைப்பாங்க. ஆனால் ஆண்களுக்கு சாந்தன் என்ற பேர் ரொம்ப குறைவு. ஆனால் சிலோன்லாம் போனால் சாந்தன் பெயர் உண்டு. சொல்கிற விக்னராஜா இருக்கல, என்னுடைய மாணவன், அவனுடைய தம்பி சாந்தன், ஆஸ்திரேலியாவில் காமிப்போம். சாந்தன் பேர் அவனு. என்னப்பா சாந்தனா பேர்னு ஆச்சரியமாக பேர் வைக்கிறாங்களே. அப்படி அவங்க ஆழ்ந்த விஷயத்தை எண்ணி பார்த்து ஆனால் அப்படி பெயர் வைக்கணும்னு வைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பெயர் வச்சு இப்போ என்னையே கேட்குறாங்க பாலராவாயன்னா இப்போ சில பேருக்கு தெரியாது. அது என்னன்னு கேட்குற பொழுது சரியா இப்போ ஞானசம்பந்தரை பற்றி ஒரு வரலாறு நம்ம சொல்லிடுறோம் இல்லையா அவனுக்கு இல்லையா, எப்படியோ ஒரு செய்தி போயிடுது இல்லையா. அந்த மாதிரி சில சொற்களை வைத்துக்கொண்டு அவங்க இன்னும் பல விஷயங்களை அவங்க தெரிந்து கொள்கிறாங்க. அதனால் லயசிவனுக்கு மேல் இருப்பது சாந்த நிலை. அது சாந்தன் என்பது என்ன செய்யலாம், பக்கத்தில் போட்டு வைத்துக் கொள்ளுங்க. திருமூல படிக்க போகிறோம். பரசிவன் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறோம் இல்லையா, அதற்கு மேல் உள்ளது பராபர சிவன் என்று ஒன்று என்பார்கள். பராபர சிவன், பரசிவன் என்று ரெண்டாக திருமூல சொல்லுகிறார். நம்ம சாத்திரன் உள்ள பரசிவன், ஆதிசிவன் என்று நாம் இப்படி சொல்கிறோம். திருமூலர் ஒருபடி அதிகமாகவே பராபர சிவன் சொல்கிறார். எனவே ஏறக்குறைய அந்த ஆதிசிவத்திலிருந்து நீங்கியது போது சாந்தன் என்ற பெயர் நமக்கு இருக்குது. அது மூன்றாவது நிலை என்று, மூன்று நின்றான் என்று. அதுக்கு அடுத்தது நான்கு, நான்காக விரிந்தான் என்று, உணர்ந்தான் என்று, நான்கு உணர்ந்தான் என்று வருது. ரொம்ப முக்கியமான வரி அந்த வரி, நான்கு உணர்ந்தான் என்பது. அது ஏன்னா இலக்கண வரியாக நம்ம சொல்றோம். ஒரு நூல் செய்கிற பொழுது மானிடர்களாக பிறக்கின்ற நாம் பெரிய அறிஞர்களாக கூட இருக்கலாம், பெரிய அறிஞர்களாக இருக்கலாம், எவ்வளோ பக்தியும் பக்குவம் இருக்கலாம், ஆராய்ச்சி இருக்கலாம். இருந்தாலும் நாம் செய்கிற நூலில் எப்படியாவது ஒரு தவறு வந்துவிடும். அதில் சந்தேகம் கிடையாது, ஏதாவது ஒரு தவறு வந்துவிடும். அது என்ன காரணம்னா நாமெல்லாம் குற்றம் உடையவர்கள், ஆணவ மலம் இருக்கிறதுனாலையும் கர்மத்தின் மூலமாக நாம் செய்கிறோம். நமக்கு உள்ள வினை இதெல்லாம் நமக்கு தடை செய்துவிடும். இவையெல்லாம் இல்லாத ஒரு நிலை இருக்கிற பொழுதுதான், எப்படி அமைதியான நிலையில் எழுதுகிறார்களோ அதுபோல இவையெல்லாம் இல்லாத ஒருவன் சொன்னால்தான் அது குற்றம் இல்லாமல் இருக்கும் என்பது நம்முடைய கொள்கை. விஷயம் சொல்லலாம், தப்பு கிடையாது. அப்பா எவ்வளவோ எழுதியிருக்கிறாங்க. அதாவது அவருடைய சின்ன பொழுதுலேருந்தே, காஞ்சிபுரம் ரொம்ப சின்ன பொழுதும், சிவபோகசாரம் ரொம்ப சின்ன பொழுது, ஏறக்குறை 25 வயதுலேருந்து அவங்க எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. 25 வயசோட நமக்குலாம் ஒன்றுமே தெரியாதுங்க. ஒன்றும் இப்போ எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ மட்டும் தெரியுதாண்ணா, அப்போ கிடையாது கிடையாது. ஆனால் 25 வயதுலேருந்து ஏறக்குறைய அவங்க 90 வயசுல எழுதினாங்க. இப்போ எல்லா நிலையிலும் அவங்க எழுதுனது பிறகு நான் படிச்சிருக்கேன். எனக்கு எந்த தவறும் பட்டது கிடையாதுங்க. என்னுடைய கண்ணுக்கு அவங்க அங்கே ஒன்று எழுதியிருக்காங்கன்னா ஏன் இப்படி எழுதியிருக்காங்க என்று பட்டது கிடையாது. அவர்களா ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க சிலது, இல்லை அவங்களா சொன்ன சிலது. திருமந்திரத்தில் விரிவாக எழுதியிருக்காங்க. அந்த எண்பகை சித்தி என்று சொல்கிற பொழுது அந்த லகிமா, நகிமா, கரிமா இருக்கு இல்லையா, அனிமா கரிமா இருக்கு இல்லையா, அந்த 8 வகை சித்திகளை சொல்கிற பொழுது அப்பா என்ன பண்ணாங்க, எல்லாம் எழுதுகிற பொழுது அனிமா என்றால் அணுத்தன்மை உடையவன், மகிமை என்றால் மகத் என்று பெரிது, பெரியதுக்கும் பெரியதாக இருக்கிறது, அண்டம் போல பெரியது என்றெல்லாம் எழுதி, லகு என்று சொன்னால் எளிமையானது, லேசா இருப்பது என்று சொல்லிட்டு, கரிமா என்கிற பொழுது வன்மையானது என்று சொல்லிட்டு, கரிமா என்றால் யானை போல என்று கரிமா என்று யானை எழுதிட்டுறாங்க. அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, இந்த கரி என்றால் தமிழில் யானைன்னு அர்த்தம்டா,
மா என்றால் விலங்குன்னு அர்த்தம். தமிழ் அப்படிதான் வருகின்றது. மா என்று வந்து சொன்னால் காட்டு விலங்க சொல்றதுக்கு மான்னு சொல்லுவாங்க. உதாரணமாக பசுவை நாம வீட்டு பசு என்றால், நாட்டு பசு என்றால் ஆ, பழைய தமிழ்ல நான் பழைய தமிழ்ல ஆன்னு சொல்லுவாங்க. அதையே காட்டு பசுவா சொன்னா ஆமா அப்படின்னுவாங்க. ஆமான்னுவாங்க. அது ஆமான்னு சொல்லிட்டு அது காட்டு பசு. ஆ என்றால் நாட்டு பசு. அதே மாதிரி யானை என்றால் கைமா, கை உடையது, அது மா விலங்குது, யானை விலங்குது. இந்த மாதிரி ஒன்று பாயுமா, வேங்கைக்கு சொல்லும் பாய்கின்ற மா விலங்கு என்று சொல்றோம். மா என்ற சொல் விலங்க குறிக்கும். அப்ப கரிமா என்னுடைய கரி என்றால் யானை என்ற அர்த்தத்தில் அவங்க கரிமா யானை எழுதிட்டுண்டா அது வந்துட்டு எல்லாம் அச்சாயிடுச்சு. அப்புறம் பார்க்கிற பொழுதுதான் அந்த சித்தியில ஒரு வகை அல்லவா, கரிமா என்பது வேறு, கரிமா என்பது வேறு. இது தமிழ்ல வருகின்ற கரி என்பது வேறு, அங்க கரிமா என்று சொல்ற அந்த அர்த்தம் வேறு. அந்த வடமொழி சார்புடைய ஒரு சொல் என்று சொன்னாங்க. எவ்வளவோ ஆயிரக்கணக்கான பக்கங்கள் எழுதிய பொழுது அதுல எங்கேயோ ஒரு தவறு அவர்கள் வருது இல்லையா, அவங்களுக்கு கூட அது அவங்க சொல்லி புரிஞ்சுக்கணும் நம்ம விஷயம் இல்லையா. அதுபோல வஜ்ரேவன் சொல்லுவாங்க, வஜ்ரேவன் சொல்லுவாங்க. சில ஏதோ சில இடங்கள்ல அவங்க தவறி போகும். ஏன் இது, ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் தான், அதுதான் நான் சொல்றேன். அவங்க மேல குறை சொல்றதுக்கான சொல்லது. வரதராசனார் எழுதுறார், சேனாவரையர் போன்ற உரையாசிரியெல்லாம் எழுதிட்டு அவர்கள் செய்கின்ற சில தவறுகள் செய்திருக்காங்க இலக்கணத்தில், அந்த காலத்தில் புரியாமல் எழுதியிருக்கிறார், புரிந்து விளக்கமாக எழுதுகிறார். தலைப்பே அது பெரியோர் செய்த சிறுபிழை, பெரியோர் செய்த சிறுபிழைன்னு கொடுத்து எழுதுறார். எழுதிட்டு சேனாவரையருடைய உரையில இதெல்லாம் இருக்குது, இப்படி இருக்கக்கூடாது, மாற்றி இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசியாக எழுதுகிற பொழுது அவருடைய பக்குவத்தில் பண்பாட்டோடு எழுதுகிறார். இந்த 2-3 குற்றங்களை நான் சேனாவரையருக்கு சொல்லிவிட்டதாலே நான் ரொம்ப அறிவாளி அல்ல, சேனாவரை காட்டணும், சேனாவரையர் ஒன்றும் அறிவில்லாதவர்னு நினச்சிட போறீங்க. பெரியவர்கள் செய்கிற பொழுது சிலவற்றை தவறு வந்து விடலாம், நெகிழ்ந்து விடலாம், அப்படிதான் வைத்துக் கொள்ளணும். இந்த நெகிழ்ச்சி என்பது இருக்கு இல்லையா, இதுதான் மனிதனுடைய குற்றம். எனவே அறம்பொருள் இன்பத்தை மனிதராக செய்தால் ஏதாவது ஒரு குற்றம் நிச்சயமாக இருக்கும். அதனால் என்ன செய்தான் பெருமான், வாழ்வியலுக்கு என்று அறங்களை நாம் சொல்ல வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறான். எனவே அறநூல்கள் எல்லாம் அவன் செய்திருக்கிறான் என்பதுதான் நம்முடைய கொள்கை. அறம்பொருள் இன்பம் வீடு 4 உணர்ந்தவன் என்று சொல்லி அந்த 4 பெருமான் ஆளின் கீழ் இருந்து அன்று அறமுறைத்தான் காணல்லவா என்றெல்லாம் பாடுகிறோம் அல்லவா. அதைத்தான் 4 என்று இங்கே சொல்லுகிறார். அதில் நாம் நினைக்க வேண்டிய ஒன்று அதுதான் எழுதியிருக்கிறேன். திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துல பொதுவாக பாடினார், பொதுவாக பாடினார்னா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஒன்றும் பொதுவாக பாடலை. எந்தெந்த இடத்தெல்லாம் நம்முடைய சைவத்தை சொல்ல வேண்டுமோ அதுவும் கடவுள் வாழ்த்திலேயே எல்லாவற்றையும் சொல்லிட்டார், எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். அடுத்து அதுதான் இந்த வரி, பொறிவாயில் 5 பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஒரு குரல் சொல்லியிருக்கிறார். முதல்ல சொன்னது ஆதிபகவன் முதற்றே உலகுன்றார். 2வது அவன் அறிவாளி, வாள் அறிவன் என்று சொன்னார். அவனுக்கு வினை சேராதுன்னார், இருள் சேர் இருவினையும் சேராது அப்படின்னார். அவர் தனக்கும் இல்லாத மலர்மிசை ஏகினான் எல்லாம் சொல்லி வந்தவர் பொறிவாயில் 5 என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். திருக்குறள் உட்கடை சைவ சித்தாந்தமே என்பது நம்முடைய சித்தாந்த ஞானமான வஜ்ரேவதியார் எழுதிய நூல், படிக்க வேண்டிய நூல். இவங்கெல்லாம் எம்ஏல படித்தாங்க, நூலை படித்தார்கள். அதில் எழுதுகிறார், திருவள்ளுவர் பொறிவாயில் 5 பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் என்பது நம்முடைய தட்சிணாமூர்த்தியை குறிக்கிறார், அது யோக வடிவம் என்று அவர் எழுதுகிறார். அந்த யோக வடிவம் தான் சொல்றார். ஏனென்றால் அங்கே பார்க்கலாம், நீங்க எப்படியோ சொல்லிட்டு போகலாம் இல்லையா. அவர் அங்கே எடுத்த உடனே ஒழுக்க நெறின்றார். ஒழுக்க நெறி என்பது அறம்பொருள் இன்பம், இதான் ஒழுக்க நெறி. வீடு பேர் என்பது அது வாழ்க்கையில் கடந்து போகின்ற பொழுது இருக்கிற தவ நெறியது, இது அறநெறி. அறநெறியை சொல்லுகிற பொழுது ஒழுக்க நெறியை சொன்னார். எப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், யார் சொன்னது, பொறிவாயில் 5 பொறிவாயில் 5 என்றால் போக வடிவம் கிடையாது, வேக வடிவம் கிடையாது. வேகம்னா கோபப்படுறது, போகம் என்றால் இன்பமாக மனைவியோடு இருக்கிறது, கல்யாண சுந்தரர் போன்றதெல்லாம் நிலை, அது அல்ல. யோக வடிவம்தான் பொறிவாயில் அவித்தல், பொறிகளுக்கெல்லாம் வேலை கொடுக்காமல் அடங்குதல் என்பது அதுதான். எனவே பொறிவாயில் 5 என்று எழுதுகிறார். எனவே அது யோக வடிவத்தை குறிக்கின்ற தட்சிணாமூர்த்தி வடிவம் என்று திருக்குறள் உட்கடையில் எழுதுகிற சைவ சித்தாந்தத்தில் எழுதுகிற பொழுது வஜ்ரேவதியார் எழுதுகிறார். அதைத்தான் நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். 4 உணர்ந்தான் என்று சொல்கிற பொழுது அதை ஒன்று பார்க்கணும், எவ்வளோ ஜாக்கிரதையாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய வள்ளுவர் என்றால், பொறிகள் 5 சொல்லலை, பொறி வாயில் 5 என்கிறார். அப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு கண் இருக்கிறது என்றால் இந்த கண் உறுப்பு இருக்கிறது, கண் பார்க்கின்ற பார்வையாக இருக்கின்ற ஆற்றல் உள்ள பொறி இருக்கிறது.
கண் வேறு கட்பொறி வேறு, செவி வேறு செவிப்பொறி வேறு. நமக்கு தெரியும், அடிக்கடி சொல்றது. அந்த பார்வை, கண் இருக்கலாம் உறுப்பு, ஆனால் பார்க்கின்ற ஆற்றல் வேண்டும். காது இருக்கலாம், ஆனால் கேட்கின்ற ஆற்றல் வேண்டும். இப்ப நமக்கெல்லாம் அது இருந்தாலும் முடியும், இல்லைன்னா முடியாது. ஆனா இறைவனுக்கு பொறி இருக்கும், வாயில் இருக்காது. நீங்க பொறி வாயில் ஐந்து வித்தான்னா பொறி ஐந்து வித்தான் இல்லை, பொறி இருக்குது அவனுக்கு. கண் இருக்குது, காது எல்லாம் இருக்குது. நம்ம மாதிரி கிடையாது அவன், நம்ம மாதிரி கிடையாது. கண் இல்லாமலே அவன் பார்ப்பான், காதில்லாமலே கேட்பான். அவனுக்கு காதில்லைன்னா நாம எப்படி கத்துறோம், பெருமானே என்ன கேட்கலையா, அவன் காது இல்லையா ஏன் சொல்றோம் என்றால் நம்மை போல இருக்குது. ஆனால் அவனுக்கு இந்த வழிகள் தேவையில்லை. வாயில் என்கின்ற பொறி அவனுக்கு தேவையில்லை என்றால் பொறி வாயில், வழி அவனுக்கு கிடையாது. உறுப்பும் அவனுக்கு தேவை கிடையாது, பொறியும் அவனுக்கு தேவையில்லை. இந்த வழிகள் தேவையில்லைதான் பொறி ஐந்தவித்தான் என்று சொல்லாமல் பொறி வாயில் ஐந்தவித்தான் என்று சொல்கிறார். எனவே அது யோக வடிவமாக இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி வடிவம். அதான் நான்கு உணர்ந்தான் என்று சொல்றது, அந்த நான்கு உணர்ந்தது வருது. அப்புறம் ஐந்து வென்றனன் இங்க சொல்றார் பாருங்க, ஐந்து வென்றனன் என்று. அதாவது ஐந்து புலன்கள் தான், ஐந்து புலன்கள். அதை வென்றிருக்கிறான் என்று சொன்னால் நமக்கும் அவனுக்கு என்ன வேறுபாடு? ஒரு இடத்துல அப்பா எழுதுறாங்க, நமக்கெல்லாம் ஐந்து புலன்களை பெருமான் தந்துட்டான். தந்துட்டு என்ன சொல்றான், இதெல்லாம் அடக்கலாம் தான் என்கிட்ட வரணும்னு சொல்றான். அது ஏன் கொடுக்கணும் அவரு இல்லையா? கொடுக்காமையே வான்னு சொல்ல வேண்டியது தானே. எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு. எல்லாவற்றையும் உலகத்தான் படித்தாச்சு, சுவை ஒளி உருவசம் எல்லாத்தையும் படித்து எல்லாத்தையும் அனுபவிக்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிஞ்சாலாமல் வர முடியும் என்கிட்டன்னு சொன்னால் இது என்ன முரண்பாடா இல்லையா என்று பார்க்கிறோம். அதுக்கு சாதாரணமாக சொல்லுவாங்க பதில், இறைவனுடைய இன்பம் பேரின்பமானது பொறிகளால் அனுபவித்து அனுபவித்து பழக்கப்பட்ட பின்னால் தான் அறிவால் அனுபவிக்க முடியும். இது அடிப்படை. இப்போ நமக்கு எப்படி பழக்கம் என்றால், ஒரு நல்ல காட்சியை பார்ப்பதற்கு கண் பார்க்கிறது, கண் மூலமாக மனம் பொருந்தி புத்திக்கு போய் சித்தத்துக்கு போய் அறிவு போகிறது. அப்போ அறிவு என்பது நேராக பார்க்கவே பார்க்காது. வடமொழியில் சாட்சாத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது நேராக பார்த்தல். அறிவு என்றைக்கும் நேராக பார்க்காது. அறிவுக்குள்ள துணையாக இருக்கின்ற சித்தம், புத்தி, மனம், பொறிகள், அப்புறம் புலன்கள், இதன் மூலமாக வந்து தான் பார்க்கும். இப்படி பார்த்து பார்த்து பழக்கப்பட்டே இவ்வளோ சுவையை நம்ம விட முடியல. நம்மளால இன்னும் நேராக நம்ம பார்க்கலங்க. இதெல்லாம் நான் அடிக்கடி சொல்கிறது, உங்களை நான் பார்க்குறேன்னா நீங்கள் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் நேராக பார்க்கல. எப்படி பார்க்குறோம் என்றால் தலைகீழாக பார்க்குறீங்க. சயின்ஸ் அதை ஒத்துக்குது. கண் என்ன பண்ணுது, பார்வை பார்க்குது, ஆனால் அந்த பிம்பம் தலைகீழாக போகுது. என்னுடைய விழித்திரையில் உங்களுடைய விழித்திரையில் தலைகீழாக தான் விழறோம். ஆனால் ஆற்றலின் காரணமாக திருப்பிக்குது. அது அந்த ஆற்றலை திருப்பி கொண்டு பார்ப்பது போல தோன்றுகிறது. இது உண்மை அல்லதான். அவன் தான் மாயாவாதிகள் சொல்லுவாங்க, அதை நீ பார்ப்பது போல தோற்ற மாய என்றான். அவன் சொல்ற வேற அர்த்தம் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன், நேரா பார்ப்பது போல இருக்குது இல்லையா, இது இல்லை, இது பிம்பம் தானே என்கிற பொழுது புலன்களால் வந்து மனம் பார்த்து புத்தி பார்த்து சித்தம் பார்த்து அனுபவிக்கிற இதுவே இவ்வளவு சுவைன்னு சொன்னா, இது இல்லாமல் நேரடியாக அனுபவிச்சா இப்படி இருக்கும். அதற்கு தான் பழக்கப்படுத்துறாங்க. புலன்களின் மூலமாக நீ பழக்கப்படுத்தி அதற்கு பின்னாலே நேரடியாக அறிவினாலே பழகலாம் என்று சாதாரணமாக சொல்லியிருக்கிறார்கள். வள்ளுவரும் சொல்லுகிறார், சுந்தரர் சொல்லுகிறார். உலகத்திலே கல்வி இன்பம் என்றிருக்கிறதே அது அறிவு இன்பம், புலன் இன்பம் கிடையாது. மற்ற எல்லாம் புலன் இன்பம் தான். படிக்கிறவங்க எல்லாம் சரி, ஆனால் பார்ப்பது அறிவு தான். இந்த அறிவு இருந்தால் வழியே இந்த போன்றவற்றை நாம் ரசிக்க முடியாது. எனவே கல்வி என்பதே அறிவு. அப்ப புலன்களால் வருகின்ற இன்பம் எல்லாம் நமக்கு அயர்ந்து போகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாலே வெறுத்தும் கூட போகிறது. ஏண்டா என்று நாம் இப்படி எண்ணுகிறோம். ஆனால் இதுக்கு கிடையாது, அறிவுக்கு கிடையாது. சயின்டிஃபிக்காக சொல்றாங்க. சயின்ஸா சொல்றவங்க என்ன சொல்றாங்க, அறிவு என்ன, இப்போ பிரெயின் வைத்துக்கொள்ள, மூளை வைத்துக்கொள்ள, நமக்கு இருக்கின்ற அந்த உறுப்புகளிலே மூளை என்பதுதான் வயதே ஆகாததான். மூளைக்கு வயசு ஆகவே கிடையாது. அது 80 வயசானா 90 வயசு வயது அப்படிதான் இருக்குமா, அது அதை பொறுத்தது. மற்ற உறுப்புகள் எல்லாம் வயசாகி போகுது. அப்ப மற்ற புலன்களை அனுபவிக்கின்ற உறுப்புகளுக்கெல்லாம் வயதாகிறது, அயர்ந்து போகிறது. ஆனால் அறிவாக இருக்கின்ற அந்த மூளை மட்டும் அப்படியே இருக்கு இல்லையா, அதான் அந்த கல்வி இன்பம்ன்றான். ஆழ்ந்து படிக்கிற பொழுது இருக்கின்ற இன்பம் இருக்கிறதே, அது மற்ற இன்பத்திற்கு ஒன்றும் கிடையாது என்று பார்க்கிறோம். அதை வைத்து கொண்டுதான் நம்முடைய சுந்தரர் சொல்கிறார், கற்ற கல்வியினும் இனியான். பெருமானை சொல்ற பொழுது நாம் கல்வியை எப்படி அனுபவிக்கிறோமோ அதை விட இனிமையானும் பாவன் என்றால், கல்விக்கு மேல் படிக்கணும் கொள்ளணும் சொல்லணும், நாம் சிந்திக்கணும்.
ஆனால் பெருமான் தருகின்ற அந்த இன்பம் இருக்கல்வா, கற்ற கல்வியை காட்டில் இனிமையானது என்றால் அது அறிவு இன்பம் என்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைதான் 5 வென்றான் என்றால் நாமெல்லாம் இருந்து வெல்லுகிறோம், அவன் இயற்கையாக வெல்லுகிறான் என்று. இருந்தாலும் ஒரு விஷயம் அப்பா எழுதுறாங்க, இயற்கையாகவே வெல்லப்படுகின்ற வென்றவன் இருக்கிறானே பெருமான், அவனும் சிறந்தவன் தான். இருந்து அனுபவித்துட்டு நாம வெல்றமே, நாமும் சிறந்தவன் தான்றாங்க. இதுல செயற்கை இயற்கை என்ற வேறுபாடு இல்லை. இருந்து வென்றா என்ன, இல்லாம வென்றா என்ன என்றால் இரண்டும் ஒன்றுதான். அதனால்தான் பெருமான் என்ன பண்றான், நீ இருந்துதானே வென்றாய் என்று உன்னை விடல. நம்ம இருந்து வென்றாலும் பரவாயில்லப்பா, நீ நான் சமந்தான் என்று ஏன் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால், இருந்து வெல்லதான் ரொம்ப கஷ்டம், அனுபவித்து பின்னால விடுறதுதான் ரொம்ப கஷ்டம் இல்லையா? எனவே அனுபவித்த பின்னாலே வேண்டாம் என்று சொல்வதும் கூட ஒரு அறிவுடைமைதான். எனவே இயற்கை செயற்கை என்ற வேறுபாடு இதில் இல்லை, புலன்களை வெல்லுவதிலே கிடையாது. வென்றானா வென்றான், அதுதான் அடிப்படை என்று பார்க்கும். அது 5 வென்றனன். அதுக்கு உதாரணம், நேரிடையை கலந்திருந்தே புலன்களைந்து வென்றானை என்று அப்பா மேற்கோள் காட்டிருக்காங்க. பக்கத்திலேயே பெண்ணை வைத்துக் கொண்டிருக்கான் இல்லையா? உபயோக பாகமாக இருந்து கொண்டே 5 புலனை வெல்லுகிறான் என்றால் அவருடைய போக வடிவமாக இருந்து கொண்டே யோகமாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதனால்தான் சுந்தர பெருமான் அப்படி இருந்தான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அடியார் இல்லையா, சிவனடியார் தானே. எப்படி நேரடியை கலந்திருந்தே இவர் புலன்களை வென்றான் நம்முடைய பெருமான், அதுபோல பறவையாரையும் சங்கிலியாரையும் சேர்ந்திருந்தாலும் கூட சேக்கிழார் பாடுவது போல பன்னாலும் பயில் யோக பரம்பரையிலே அவர் பொலிந்தார் என்று சொல்றார். சிவனடியார்களுக்கும் அது உடன்பாடுதான், அது பொருத்தம் தான். அதற்கடுத்து 6 அத்துவாக்கள் என்று வருது. அந்த 6 அத்துவாக்கள், அத்துவா என்றால் படிமுறை, படிமுறையாக நாம் ஒன்றொன்றை வெல்ல வேண்டும் என்று வர்றது. 5 புலன்களை வெல்றன்னு சொல்லியாச்சு. முதல்ல எப்படி வெல்லன்றதுக்கு அடுத்து சொல்றாரு இங்க. சொல் உலகம் பொருள் உலகம் என்று 2ஆக, சொல் உலகம் மந்திரம் பதம் வண்ணம், பொருள் உலகம் புவனம் தத்துவம் கலை என்று எழுதியிருக்கிறார். அதை கொஞ்சம் புரிஞ்சுங்க. பொதுவாக நமக்கு உலகம் சொல்லிட்டு இருப்போம், கொஞ்சம் ஆழ்ந்து தத்துவமாக படிக்கிற பொழுது இதை 6ஆக பிரிக்கிறார்கள். சொல்லாகவும் பொருளாகவும் பிரிக்கிறார்கள். திருக்குறளை சொன்னால் புரியும் நினைக்கிறேன். அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகுன்னர். அதில் அகர முதலை எழுத்து என்று சொல்லாமல் எழுத்தெல்லாம் என்று ஒரு அர்த்தம் போட்டார். எழுத்து எல்லாம் என்று சொன்னார். இங்கே உலகுன்னு போட்டார். ஆதிபகன் முதற்றே உலகுன்னர். அங்கே எழுத்து எல்லாம் சொல்லி இங்கே உலகுன்னு சொன்னால் உலகு எல்லாம் அர்த்தம் சேர்த்துக்கணும் இல்லையா? அங்கே எழுத்தெல்லாம் தானே உலகம் வருது இல்லையா? எழுத்தெல்லாவற்றுக்கும் தலைமை யார்? தலைமை எது? அகரம். உலகத்திற்குன்னு சொல்லாமல் உலகமெல்லாம் வைத்துக்கொள்ளும். எழுத்தெல்லாம் நாங்கள் வர்றதுனால இங்கே உலகெல்லாம் என்று வைத்துக்கொள்ளும். அதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கருவின்னு நம்ம பாடுறோம் இல்லையா? உலகம்னா ஒரு உலகம் அல்ல, பல உலகங்கள் என்று பார்க்குறோம். இது பொதுவாக 7 உலகம், மேலே இருக்கு கீழே இருக்கு அண்டங்கள்லாம் இருக்குன்னு அது இருந்தாலும் அடிப்படையாக உலகம் என்றால் 2ஆக இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதல் நம்ம தத்துவப்படி சித்தாந்தப்படி உலகம் என்பது 7 உலகம்லாம் சட உலகங்கள். பொதுவாக உலகம் என்றால் 2 வகை. ஒன்று சொல் உலகம், இன்னொன்று பொருள் உலகம் என்று புரியும். அது எப்படி என்றால் இவையெல்லாம் பொருட்கள், இங்கே இருப்பதெல்லாம் பொருட்கள். இதற்கு ஒரு பெயர் இருக்கு இல்லையா? அந்த பெயர் தான் சொல். அப்போ இந்த சொல் இல்லாமல் இந்த பொருளை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ பொருளை புரிந்து கொள்வதற்கு சொல் தேவைப்படுகிறது. எனவே சொல் உலகம் என்று ஒன்று, பொருள் உலகம் என்று ஒன்று. இந்த 2ல் பெருமான் எதை முதல்ல படைத்தான் என்று சொன்னால் பொருள் உலகம் முதல்ல படைக்கல, சொல் உலகம் தான் படைத்தான். ஓசை சொல்லுதானே ஓசை, எனவே ஓசைத்தான் முதல்ல படைத்தான். முதல்ல உங்களுக்கு சொல்லை கொடுத்து விட்டான், அதற்கு பின்னால் பொருளை தேடு என்று சொன்னான். இப்போ நாம் என்ன பண்ணணும்? சொல்லை கொடுத்துட்டான், சொல் மூலமாக பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க, மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்க பொருள்களை தெரிந்து கொண்டோம். இப்போ இனிமேல் விடணும். விடுகின்ற பொழுது எப்படி விடணும்னு சொன்னால் சொல்லை விட முடியாது முதல்ல. ஏன்னா பொருள் அப்படி பிடிச்சிச்சு நம்ம இல்லையா? பொருள் நம்ம பிடிச்சிச்சு. எனவே என்ன செய்யணுமா? பொருளை முதல்ல விடணும். பொருளை முதல்ல விட்ட பின்னால் சொல் நமக்கு பயன்படாமல் போகும். அடிப்படையாக இப்போ நம்ம பேச்சில் சொல்லுவோம், அவன் பேரை கூட என்கிட்ட சொல்லாதே சொல்கிறோம் இல்லையா? ரொம்ப கோபப்பட்டு அவன் பெரும் பகைவராக இருந்தா அவன் பேரை கூட சொல்லாதே அப்படின்வாங்க. இது கோபத்தில் சொல்கிற வார்த்தை. அன்பினால் சொல்கிற வார்த்தை சொல்லும் பொழுது ஒரு கணவனுக்கு முருகேசன் பேர் இருக்கும். தமிழ்நாட்டு பெண்கள் முருகக்காயின்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அந்த முரு இருக்குதான் இல்லையா? முருகேசன முரு இருக்கிறதுனால மரத்துக்காய். தமிழ்நாட்டில் தாங்க இந்த மாதிரி பண்பாடெல்லாம் இங்கே தான்.
ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. வானி நிலையம் படிக்கிற பொழுது, இங்கே வானி நிலையம் படிக்கிற பொழுது பர்மாவாத்தியார் ஒருத்தர் இருந்தார். அவர் சென்சஸ் எடுக்கிறதுக்காக எங்களை அனுப்புவாங்க. நானும் சின்ன பசங்களை கூப்பிட்டுவார். கூப்பிட்டுட்டு போனால் இந்த பேரை சொல்ல கஷ்டப்படுவாங்க பாருங்க அந்த பெண்கள். அந்த காலத்தில் ஏமா சொல்லுமா, அவர் சொல்லுவார், கணவர் பேரை சொன்னால் என்னம்மா, நான் இதை ஐயோ சொல்லக்கூடாது, மரத்துக்கா அந்தக்கா இந்தக்கா அப்படி பார்த்தீங்களே அந்த கோழி இந்த மாதத்தை சொல்லி அதை சொல்லி தீந்துடும். அது அவங்க யாராவது கூப்பிட்டு சொல்லுவாங்க தவிர தீந்துடும். அவங்க பேரை வாயில் வராதுங்க. எப்படி இருந்த பண்பாடு இப்போ அப்படி இல்லை. சாதாரணமாக பேர் இல்லை, பேர் தாங்க. நான் பேரிட்டே கூப்பிட்றதுல தான் இப்போ அப்போது மரியாதைக்கு வருகின்ற பொழுது இந்த சொல்லு கூட நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்போ சொல் என்பது எவ்வளோ பெரிய ஆழமானது. பொருளை விட்டு விட்டோம், சொல்லை விட முடியாது, சொல்லையும் கடக்க வேண்டும் என்றுதான். அப்போதான் பெருமானிடத்தே போக முடியும் என்று தான் இங்கே சொல்றார். அப்போ 2 வகையாக சொன்னார். 6 விரிந்தான் என்று சொன்னால் சொல்லாக விரிந்திருக்கிறான், பொருளாக விரிந்திருக்கிறான் பெருமான் என்று சொல்லி, அந்த பொருள் என்பதுதான் புவனம், தத்துவம், கலை. சொல் என்பதுதான் மந்திரம், பதம், வண்ணம். அது மந்திரம், பதம், வண்ணம் இருக்குது. நீ அதை எப்படி வைத்துக் கொள்ளணும் சொல்லியிருக்கேன். மந்திரம் என்றால் சொல் தொடர், வாக்கியம் தான், வாக்கியம். பதம் என்றால் சொல். வண்ணம் என்றால் எழுத்து. தமிழ்ல 3 சுழி இன்னு போட்டா வண்ணம்னு போட்டா நிறம் அல்லது அழகு அல்லது வடிவம். வண்ணம் 2 சுழி இன்னு போட்டீங்கன்னா எழுத்து, வண்ணம் வடமொழி. அது வண்ணம். இந்த மந்திரம் பதம்லாம் வடமொழி, வண்ணம் எழுத்து. அப்போ எழுத்து, சொல், சொற்றொடர். இப்போ நமக்கு எல்லாம் சொற்றொடர் நல்லா தெரியும். எனவே என்ன பண்ணணும், சொற்றொடரை முதல்ல நீக்கணும். சொற்றொடரை நீங்கி சொல்லுக்கு வர வேண்டும். அதனால் என்ன பண்ணாங்க, எல்லா சமயங்களிலும், நம்ம சமயம் மட்டும் எல்லா சமயங்களிலும் மூலமாக ஒரு மந்திரம் என்று சொன்னாங்க. அதுதான் சொற்றொடர். அவளை பொறுத்தவரையில் சொற்றொடர் என்றால் மந்திரம். அது இப்போ நமக்கு பஞ்சாட்சரம் இருக்கு இல்லையா, அதுதான் சொற்றொடர் என்று. அந்த சொற்றொடரை சொல்லாக மாற்றலாம். நமச்சிவாய என்று சொன்னால் அது சொல் தொடர். சிவனுக்கு வணக்கம் என்ற சொல் தொடர். அதையே சுருக்கினால், இன்னும் சுருக்கி 3 எழுத்தா சொன்னாலோ 2 எழுத்தா சொன்னாலோ அது சொல். செம்மையே ஆய சிவ பதம் அளித்த செல்வமே. சிவ பதம்ன்றார். சிவமாகிய பதம்னு ஒரு அர்த்தம், பெருமானுடைய திருவடின்னு ஒரு அர்த்தம், சிவம் என்று சொல் என்று ஒரு அர்த்தம், சிவ என்று. அப்போ அதுவே பின்னால எழுத்தாக மாறும் என்றால் ஓர் எழுத்தாக ஓங்காரமாக மாறலாம், சீயாக மாறலாம் என்று நாம் சொல்றோம் இல்லையா? அப்போ முதல்ல சொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறோம். மந்திரம் சொல்லை விட்டு, சொற்றொடரை விட்டு, சொல்லை விட்டு, அப்புறம் எழுத்துக்கு வரும். இது 3 நமக்கு உள்ளது. அது கீழே வருது பாருங்க, பொருள் உலகம். புவனம் என்றால் இருக்கின்ற இடம். எத்தனையோ புவனங்கள் நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம். தத்துவம் என்றால் கருவிகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருவிகள். அது 36 தத்துவம் நமக்கு கொடுத்துருக்கான் கருவிகள். கலை என்றால் மாயை. இந்த கருவிகள் மேலே ஆசை வருவதற்காக மாயை என்றது கொடுத்துருக்கான். ஏதோ ஒரு காரணம் பற்றி நமக்கு ஆசை வருது, அது ஏன் தெரியல, ஏதோ காரணம் பற்றி வெறுப்பு வருது, தெரியாது. அந்த மாயை என்பது கொடுத்துருக்கிறான். இந்த 3 புவனம், தத்துவம், கலை. இந்த கலை என்ற மாயில் இருந்தான் புவனங்கள் தோன்றுகின்றன, நமக்கு கருவிகள் தோன்றுகின்றன. சரி, அதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. இதில் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் கொடுத்துட்டு நான் அடுத்து போயிடுறேன். தத்துவம் என்றால் கருவி என்றால் 36 தத்துவம் நமக்கு தெரியும். 36ல் நிலம் என்றுதான் அடிப்படையாக இருக்கின்ற முதல் தத்துவம். எப்படி என்றால், பிறக்கின்ற குழந்தை நிலத்தைத்தான் பார்க்கின்றது, முதல்ல நிலத்தில் தான் விழுகின்றது. அதனால்தான் நிலத்தின் மேல் இருக்கின்ற ஆசை நமக்கு விடுவது கிடையாது. எவ்வளோ நிலம் வச்சுக்கிறீங்க, அதான் கேட்குறோம். எவ்வளோ நிலை இருந்தால் என்ன, எவ்வளோ இருந்தால் என்ன, அவ்வளோதான் நமக்கு இருக்க போகுது. கேட்குற பொழுது இவ்வளோ நிலம் அங்கே இருக்குது. இந்த பாரதியார் பாடினார், காணி நிலம் வேண்டும்பா எனக்கு, அது கூட எதுக்கு மையத்தை புறந்திட வேணும்னு தான் தனக்காக பாடலை. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. இத்தனை காணி வேணும் அத்தனை காணி வேணும்லாம் பேசணும் இல்லையா? அடிப்படையாக நம்ம திருமலர் பின்னால் சொல்ல போகிறோம். அதெல்லாம் நீங்கள் காணி காணின்றங்க, கண்காணின்னு ஒருத்தன் வரப்போறான்றார். உங்களை பார்க்க வரப்போறான் அவர் பாடுற. எனவே 36 தத்துவங்களை நிலம்தான் முதல் கருவிங்க. பெருமான் கொடுத்த முதல் கருவி நமக்கு நிலம். அப்புறம் நீர்லாம் வரப்போகுது. இப்போ நாம் என்ன செய்கிறோம், இந்த பொருளாசை விட வேண்டும் என்றால் முதல்ல என்ன பண்ணணும் என்றால், நிலம் என்று இருந்தால், ஒருவேளை இப்போ யாருன்னா இருந்தால் அதை முதல்ல போய் என்ன பண்ணணும், யாருக்கு எழுதி வைக்கணுமோ இல்லை சொத்தை பொதுவாக எழுதி வைக்கணுமோ அல்லது இது போல் அறக்கட்டளை எழுதி வைக்கணும், எழுதி வச்சிருக்கணும். நிலம் என்ற பற்று முதல்ல நீங்க வேண்டும். இது அடிப்படை. அதான் சொல்கிறேன். கருவிகளை பொருள் எவ்வளோ கஷ்டமா இருக்கு.
தத்துவத்தில் நீங்குவது பொருள் நீங்கினா அவ்வளோ சுலபமாக இருக்கிறதா என்றால் முதல்ல அதை நீங்க வேண்டும் என்று நிலம் நீங்குங்கள். நான் சொல்கிறது சென்னையெல்லாம் இப்போ பரவாயில்ல. இந்த ஃப்ளாட் சிஸ்டத்தில் உங்களுக்கு நிலம் சொந்தம் கிடையாதுட்டான். அப்பாடா, அதில் ஒரு புத்தி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? சார் நீங்கள் எவ்வளோ கட்டிங்க வேலை இங்கெல்லாம் இங்கே இதில் எடுங்க அதை வாங்க, ஆனால் கிரவுண்டு உங்களுக்கு சொந்தம் கிடையாதுன்னா அது நல்ல விஷயம் தானே இல்லையா? அதுபோல் வெளிநாட்டெலாம் கிடையாது. வெளிநாட்டில் கிடையவே கிடையாதுங்க, நிலம் தான் கிடையவே கிடையாது, நமக்கு தான் அதெல்லாம். அப்போது உங்களுக்கு பற்று நீங்க வேண்டும் என்றால் முதலாவதாக இருக்கின்ற அந்த நிலம் என்பதை நீங்க வேண்டும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். அது என்ன, எப்படி சார் அதை புரிஞ்சுக்கிறது என்று சொன்னால், இப்போ நான் சொன்னது விளையாட்டுக்கு சொன்ன நிலம் உங்களுக்கு இருக்கிறது கூடாது. உங்களுக்கு என்று ஒரு இடம் கேட்குறோம் இல்லையா? இப்போ இங்கேயே இருக்கிறவங்க நமக்கெல்லாம் வீடெல்லாம் இருக்குது, நிறைய இருப்பு. எனக்கு கூட தான் சென்னை இருக்குது, அவருக்கெல்லாம் வீடு இருக்குது. எல்லாம் எங்கே உட்காந்துக்கிறீங்க? இப்போ இந்த ஒரு இடம் தான் உட்காந்துக்கிறீங்க. இடம் என்று நீங்கள் எங்கே போனாலும் ஆக்குபை பண்ண இவ்வளோ தான் பண்ண முடியும். உங்கள் வீடு 8 மாடி கூட இருக்கலாம் இல்லையா? அங்கே போய் உட்காந்தா ஒரு இடம் தான் உட்கார முடியும் இல்லையா? அப்போது பேரிடமாக இருக்கின்ற எல்லாம் உங்களுக்கு சொந்தம் இல்லாத பொழுது உங்களுடைய உயிருக்கல்ல, உடம்புக்காகத்தான் இந்த இடமே தவிர உயிர் உடம்பை விட்டு போய்விட்டால் அந்த இடமும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. இப்போ எங்கள் அப்பா உட்காந்து நாற்காலி இருக்குதுங்க, அது நான் உட்கார்ற வழக்கம் கிடையாது. ஏன்னா அப்பா உட்கார்ந்தது தான் பார்க்குற பொழுது இருந்தாலும் நினைக்கிறவங்க தவிர விட்டுட்டு தானே போயிட்டாங்க. அதை நான் கூட அனுப்பிச்சேன். இடம் என்பது நமக்கு சொந்தமில்லை என்ற அந்த முதல் நிலை வந்தால் மற்றெல்லாம் தானாக வந்துடும். அதான் சொல்ல, பொருள் பற்று முதல்ல நீங்கணும். இதையெல்லாம் நீங்கிய பின்னாலே சொல் பற்று நமக்கு நீங்க வேண்டும். நம்முடைய பெயர், நாம் யார் என்பதெல்லாம் நீங்க வேண்டும் என்று அதுதான் சொல்ற 6 அத்துவாக்கள். இதை கடந்தால்தான் பெருமாளின் நிலை. அப்புறம் 7 உலகம் என்று அந்த 7 உலகத்தை குறிச்சிருக்கிறேன். பிரம்மலோகம், விஷ்ணுலோகம் என்று. அதில் மட்டும் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லியிருக்கேன். வேத முறையும் ஆகம முறையுமாக 2 இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். முதல்ல இந்த வேத முறை என்று சொல்கிற பொழுது தான் நமக்கு அதான் தெரியும். பூலோகம், புவலோகம், சுவலோகம், மகலோகம், ஜனலோகம், தவலோகம், சத்தியலோகம். இது வேத முறைங்க, நம்ம முறை கிடையாது. நம்முடைய முறையில் அது கிடையாது. இருந்தாலும் சொல்கிறாங்க. இந்த காயத்ரி மந்திரம் சொல்கிற பொழுது ஓம் பூர் புவ சுவ சொல்கிறோம் இல்லையா? அதான் புவ சுவன்ற மாதிரிங்க. பூ என்றால் பூலோகம், புவ என்றால் புவலோகம், சுவை என்றால் சுவலோகம். அப்படிதான் சொல்கிறான். அதான் அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க அவங்க. நாம் அதெல்லாம் அந்த மந்திரத்தை நாம் சொல்கிறது கிடையாது. இந்த இந்த ஏழையை நாம் எப்படி சொல்கிற பாருங்க, அங்கே எழுதியிருக்க பாருங்க. பிரம்மலோகம், விஷ்ணுலோகம் இரண்டும் பிராகிருதம், பிரகிருதி மாயை என்கின்ற மாயைக்கு உட்பட்ட உலகம். அது இரண்டும் பிரம்மலோகம், விஷ்ணுலோகம். நீங்க இங்க இருந்தாலும் சரி, அங்க இருந்தாலும் ஒண்ணுதான். இது மக்கள் உலகம் பூலோகம், அது பிரம்மலோகம், அவ்வளவுதான். அதில் வேறுபாடு கிடையாது. புண்ணியம் பண்ணவங்க தேவர்கள் அவ்வளவுதானே தவிர மற்றபடி வேறுபாடு கிடையாது. அப்புறம் உருத்திரலோகம், அந்த இரண்டிலிருந்து அடுத்து போனால் உருத்திரலோகம். அதுதான் மாயேயம் என்கின்றது. மாயேயம் என்பதும் மாயை தான், அசுத்த மாயை தான். இருந்தாலும் அதை விட கொஞ்சம் பிரகிருதி மாயிலிருந்து ஒரு படி அதிகம். அது ஒரு படி அதிகமாக போகிறோம் மாயேயம்னா. அப்புறம் வைந்தவம்னு போட்டிருப்பேன். வைந்தவம் என்றால் சுத்த மாயை என்று. மாயை 3ஆக. கலைன்னு சொன்னோம் இல்லையா? இந்த 6 அத்துவாக்களை பொருள் வளர்த்துற கலைன்னு சொல்ல பாருங்க. இந்த கலை மாயை அது 3ஆக இருக்கும். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. எல்லாம் பின்னால் சொல்ல போகிறோம். இந்த சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை எப்படி வைத்துக்கொள்ளணும்? சுத்த மாயை என்பது சொல் உலகம்னு வைத்துக்கணும். அதான் அங்கே சொல்லுகின்ற மந்திரம், பதம், வண்ணம் சொல்ல பாருங்க. அது சுத்த மாயை. அதுக்கப்புறம் தத்துவம் சொல்ற பாருங்க, தத்துவம். அந்த தத்துவமும் பெரும்பாலும் தத்துவம் எல்லாம் பிரகிருதி மாயை நமக்கு வர்றது. 24 தத்துவம், 36 24 தத்துவம். புவனங்கள் எல்லா இடத்திலும் சுத்தமாயி, அசுத்தமாயி, பிரகிருதிமாய் 3லும் புவனங்கள் இருக்குது. வேறு வேறா இருக்குது, அவர்களுக்கு தகுந்தாற் போல இருக்குது. அப்போ மகேஸ்வரலோகம், சதாசிவலோகம், சத்தியலோகம், சிவலோகம் என்பது வைத்தம். நாம் இந்த ஆகமுறை இப்படி சொல்றோம். அப்ப இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. பூலோகம், புவலோகம் என்று சொல்வதற்கும் பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், ருத்ரலோகம், மகேஸ்வரலோகம், சதாசிவலோகம், சக்திலோகம், சிவலோகம் என்று சொல்றோம் இல்லையா? இந்த சிவலோகம் வரையில் ஒரு பகுதிங்க. சிவலோகம் என்பது பெருமானுடைய திருவடி அல்ல, அவர் இருக்கின்ற இடத்துக்கு போகிறோம், அதுதான் சிவலோகம். இந்த இடத்துக்கு போறதுக்கே நம்ம கஷ்டங்க. எப்படி கஷ்டம் என்று சொன்னால், சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 நிலை நமக்கு தெரியும். இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் வருகிற பொழுது ஞானத்தை விட்டுக்கால ஞானம் அடைகின்ற நிலை. இந்த 3 தான் வழிமுறை. சரியை, கிரியை, யோகம் வைத்துக் கொண்டால் உண்மை சரி என்று உபாய சரி என்று 2ஆ இருக்குது இல்லையா?
பெருமானை நீங்கள் ஏதாவது வேண்டிக் கொண்டு விளக்கிட்டாலோ வேண்டிக் கொண்டு அர்ச்சனை செய்தாலோ அதெல்லாம் உபாயம். பெருமானுக்காக செய்தால் அதெல்லாம் உண்மை. ஏன்னா அதிலேயே வேறுபாடு இருக்குது. அப்போ உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம் செய்தால்தான் சிவலோகம். மற்றதெல்லாம் புண்ணியம் போயிடும். நல்ல புண்ணியமாக போய்விட்டு மீண்டும் பிறக்கலாமே தவிர சிவலோக பதவி என்பது கிடையாது. நாம் அவர் சிவலோக பதவி அடைந்தால் நம்ம சொல்லிக்கலாம், மகிழ்ச்சியாக சொல்லிக்கலாம் தவிர உண்மையாக போனாங்களா இல்லை நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி போக வேண்டும் என்று நாம் எண்ணுவதாலே அப்படி சொல்கிறோம் இல்லையா? எனவே அந்த சிவலோகம் என்பது உண்மைச்சரி மூலமாக வருகின்ற சாலோக சாமீப சாரிப நிலை என்று வரும். அதை வைத்துக்கொள்ளும். அதான் அதுக்கு உள்ளது. இந்த 7 உலகம் என்பது அதுதான். 7 உம்பர் சென்றான். 7 சென்றால் 7 உம்பர் என்று உம்பருக்கு மேல் என்று வருது. இங்கே இல்லை, நான் சொல்ல மறந்து போட்டேன் உங்களுக்கு. இல்லை, இந்த பக்கத்தில் என்ன பண்ணுங்க, 7 உம்பர் இருக்கு இல்லையா? இருக்கா? ஓ, இது இருக்கா? சரி தான் இல்லையோ நினச்சேன். தெரியுதா பாருங்க. தெரியுதா பாருங்க. உம்பர் ஈசர் உம்பன் வரும். உம்பர் ஈசர் உம்பன் என்று வரும். நான் எழுதலை, அதே எழுதுற போதே தான் ஞாபகம் எழுதும். இங்கே வரும்போது பேசும்போது ஞாபகம் வருது, வரமாட்டேன். உம்பர் ஈசன், உம்பர் ஈசர் உம்பன் என்று வரும். அதான் அதேதான், உம்பர் தான். தேவர்களுக்கு உம்பர் என்று பெயர். அடுத்து ஈசன் சொல்றார், தலைவன் அர்த்தம். இந்த ஈசனை பொதுவாக பெருமான் தான். இது ஞானாமிரத்தில் வருகின்ற தொடர். ஞானாமிரத்தை தொடருது. உம்பர் ஈசன் உம்பன் வரும். இதுல உம்பர் என்பது தேவர்கள், பல தேவர்கள். 33 கோடி தேவன் சொல்லுவீங்க இல்லையா? தேவர்கள் அது பலர். எனவே உம்பர்னு போட்டார். அது பன்மை. உம்பர்னு பன்மை. ஔவையார் பாடுற பொழுது எனையாளும் ஈசன் சொன்னார். அது ஒருமை. அது நம்ம பெருமான் சொல்றது. எனையாளும் ஈசன் செய்யணும் ஒருமை சொன்னார். இங்க ஈசர்னு இருக்கு, ஈசர் இருக்கு பாருங்க. அது பல தெய்வங்கள், பல தலைவர்கள். தேவர்களுக்கெல்லாம் பல தெய்வர்கள். இந்திரன் தலைவராக இருக்கிறான், திருமால் தலைவராக இருக்கலாம், தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனவே ஈசன். இவளுக்கெல்லாம் மேலே இருக்கின்ற உம்பன்னு போட்டான் பாருங்க, அது ஒருமை. அது நம்முடைய பெருமான். அதான் 7 உம்பர் சென்றான் வர பொழுது அதற்கு மேல் போகிறார், தேவர்களுக்கு மேல் போகிறார் என்கிற பொழுது உம்பர் ஈசர் உம்பன். அந்த ரெண்டாவது கடைசியா இருக்கிற உம்பன்றது நம்முடைய பெருமான். முன்ன சொன்ன உம்பர் தேவர்கள், ஈஸ்வரன் தேவர்களுக்கு தலைவர், பல தெய்வங்கள். அதெல்லாம் திருவாசகத்தில் வந்து ஞாபகம் இருக்கு. ஞாபகம் தேவருக்கோ அறியாத தேவதேவன் வரும். பாருங்க, தேவர்னு போடுறாரு பாருங்க. மாணிக்க வாசகர் தேவர், அது பன்மை, பன்மை சொல்லுது. தேவர்கள் அர்த்தம். பல தேவர்கள் அறியாத பல தேவர்கள். தேவர்களுக்கு தலைவனா இருக்கிற கோ என்றால் இந்திரன். தேவர் கோ தலைவன், அவனும் அறியாத, தேவர்களும் அறியாத, தேவர் கோவா இருக்கின்ற இந்திரனும் அறியாத தேவதேவன். அது தேவதேவன் நாம் சொல்றோம். இந்திரனை சொல்ற பொழுது தேவேந்திரன் சொல்லுவோம். இறைவனை சொல்ற பொழுது தேவதேவன் அல்லது மகாதேவன் என்று சொல்லுவோம். எனவே தேவதன் சொல்ற பாருங்க. அப்ப 7 உம்பர் சென்றான் என்றால் தேவனுடைய நிலையிலிருந்து உயர்ந்திருக்கின்ற பெருமான் 7 உலகத்தையும் கடந்து. இப்ப சத்தியலோகம் அவங்க சொன்னாலும் தெரியும். சத்தியலோகம் தான் பிரம்மலோகங்க. உங்களுக்கு அந்த வேத நெறிப்படி பார்த்தீங்கன்னா, நான் அதை எழுதிருக்கேன் உங்களுக்கு. பூலோகம் என்பது மக்கள் இருக்கிறது. அந்த வேத முறைப்படி சொல்றேன். பூலோகம் மக்கள் இருக்கிறது. புவலோகம் சந்திராதித்தர், சந்திரனா சூரியன்லாம் இருக்கின்ற இடங்கள். சுபலோகம் என்றால் இந்திரன் முதலிய தேவர்கள். மகலோகம் என்றால் மரீசி முதலிய முனிவர் இருக்கிறது. ஜனலோகம் என்று சொன்னால் பிதிரர்கள், அன்னைக்கு பிதிரர்கள். தவலோகம் என்றால் சனகர் முதலிய, அது சாதாரண முனிவரை காட்டும், அவங்களாம் வேற. மரீசி முனிவரை காட்டிலும் சனகாதி முனிவர்கள் கொஞ்சம் அதிகமான உயர்ந்த நிலை. சத்தியலோகம் பிரம்மன்.
இந்த நிலையோடு நின்றுறாங்க அவங்க. சத்தியலோட பிரம்மனோடு முடிவு வச்சு நமக்கு பிரம்மனுக்கு மேலே பிரம்ம விஷ்ணு அப்புறம் மகேஸ்வரன் சதாசிவம் போயிட்டே இருக்கும் இல்லையா, இது வேறு. எனவே ஆகம முறையிலும் வேத நூலிலும் வேறுபடுகின்றது ஏழு முறை. நாம் இதைத்தான் வைத்துக்கணும் ஏழும்பர் என்று வைத்துக்கொண்டு, அதுக்கு மேற்பட்டு ஒன்று சொல்லியிருக்கேன். நிவர்த்தி, பிரதிஷ்டை, வித்யா, சாந்தி, சாந்தி அதீதைன்னு எழுதியிருக்கிறேன். சும்மா படித்து வச்சுங்க, நம்ம அப்புறம் விளக்குவோம். 5 கலையாக நாம் சொல்கிறோம். இறைவனுடைய சைவ சித்தாந்தத்தில் உலகத்தை சொல்கிற பொழுது 7 உலகம்லாம் இப்படி சொல்கிறதை காட்டிலும் 5 கலையாக சொல்லி நிவர்த்தி, பிரதிஷ்டை, வித்தை, சாந்தி, சாந்தி அதீத கலை என்று 5 வகையாக படைத்து, அதனால்தான் நம்முடைய சிவாலயங்களில் சிவலிங்கத்திற்கு பக்கத்தில் 5 தலை நாகமாக இருக்கும். 5 தலை நாகம் என்றால் ஒரு நாகத்திற்கு 5 தலை எதுவுமே கிடையாது. பாம்புனா ஒரு தலை தான் இருக்கும். ஆதிசேஷன் விட்டுருங்க, 5 தலை நமக்கு உலகத்தில் கிடையாது. 5 தலையாக நாம் ஏன் வைத்திருக்கிறோம் என்றால் 5 கலை தான் 5 தலை. பெருமானுடைய 5 சுத்தமாயை பெருமான் அந்த 5 கலையில் தான் எல்லாவற்றையும் அடக்கியிருக்கிறார் என்பதை வைத்துக்கொண்டு பெருமானுக்கு பின்னாலே இந்த நாகத்தை வைப்பது என்பது நமக்கு வழக்கமாக இருக்கிறது. அதில் தான் நாக வழிபாடு நமக்கு இருக்குது. அது ஒரு காரணம். பெருமான் கழுத்தில் போட்டு கொண்டாடுவது மட்டுமல்ல, அந்த 5 தலை நாகம் போல 5 கலைகள் இருக்கின்றன என்று அது சொல்லுவாங்க. அந்த 5 கலை பற்றி பின்னால் பார்க்கலாம். அந்த 5 கலை தான் 5 நாகம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. பாரதியார் பாடுறார் இல்லையா, 5 தலை பாம்பென்பான் அப்பன் பிள்ளை 6 தலை என்று சொல்லிவிட்டால் நெஞ்சு பிரிந்துருவார்ல. 5 தலையும் கிடையாது 6 தலையும் கிடையாது பாம்புல. அப்பங்கார 5 தலை நான் இல்லை, நான் 6 தலை பார்த்தேன், நான் 2 பேரும் சண்டை போட்டான்றார் இல்லையா. அது உண்மை கிடையாது. இது ஏன் அப்படி வைத்திருக்காங்க, உருவகமாக நிவர்த்தி, பிரதிஷ்டை போன்ற கலைகளுக்காக சுத்தமாயில 5 கலையாக வைத்திருக்கிறார். நான் 7 உம்பர் சென்றான். அதுக்கு அடுத்தது உணர்ந்து எட்டே என்று வரும். அப்படிப்பட்ட பெருமானை உணர்ந்து எட்ட வேண்டும் என்று தான் இருந்தால் தானேவாக இருக்கின்ற பெருமானை அதை எழுதி பாருங்க. தானே இருத்தல் என்பது சக்தியோடு கூடி இருந்தாலும் செயல்படாமல் இருத்தல். 2, 3 என்பவை அவன் ஒருவனே பலவாக இருப்பான் என்பதை குறித்தல். ஏன் 1 சொன்னார், அப்புறம் 2, 3 ஏன் சொன்னார் என்றால், ஒன்றாக இருக்கின்ற பெருமான் பலவாகவும் இருப்பான். அது வேதங்களில் உபநிடத்தில் வருகின்ற வார்த்தைகள். பலவாகவும் நான் ஆவேன் என்று அந்த பிரம்மம் எண்ணியதுன்னு அவங்க உபநிஷத்தில் சொல்கிறாங்க. அதுபோல் பலவாக மாறுதல் என்று சொல்லி இப்போ உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். 1, 2, 3, 4, 5 என்று எழுதி, 1 பரம்பொருள் சொரூப சிவன், பரசிவன் அல்லது பராபர சிவன். 2 சிவம் சக்தி, அது தடத்த சிவன் அல்லது ஆதி சிவன், அதுதான் அர்த்தநாரீஸ்வர வடிவம், அதான் முதல்ல சொல்றது. 3 லயசிவன், போகசிவன், அதிகார சிவன். இந்த போக சிவன் தான் இலிங்க வடிவம், சதாசிவன் இலிங்க வடிவம். அதிகார சிவன் தான் மகேஸ்வரன். 25 மூர்த்தங்கள். இந்த 25 மூர்த்தங்கள் தான் நமக்கு போக வடிவம், வேக வடிவம், யோக வடிவம் என்று வரும். அது அருவம், அருவுருவம், உருவம் என்று 3ஆக குறிப்பது. 4ஆவது இருப்பது தட்சிணாமூர்த்தி வடிவம். நமக்கு யோக வடிவத்தில் தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்ற பொறிவாயில் இந்த வித்தான் பார்க்கலாம். 4. 5 என்பது பிச்சாடன போன்ற யோக வடிவம். 6 முக்கியமானது 6 மந்திர வடிவம், சொல், இறை வடிவம், பொருள். சொல் என்றால் வடிவம், அது சொல்லுக்கு பொருளாக இருந்தால் அந்த பொருளாக இருக்கின்ற பெருமான். எனவே சொல் வடிவம் என்பது மந்திர வடிவம், அது சக்தி என்றும், சொல்லுக்கு பொருளாக இருந்தால் அது சிவம் என்றும் நாம் சொல்ற வழக்கம். அப்போ நாம் சொல்ல பார்க்கிறோம். சொல் என்பது ஆற்றல் உடையது. புலவர்கள் சொன்னாலும் சரி, அருளாளர்கள் சொன்னாலும் சரி, இலக்கண இலக்கியங்களாக எதுவாக இருந்தாலும் சொல்லுக்கு ஆற்றல் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். எனவே ஆற்றல் உடையதெல்லாம் சொல் என்றால் அது சக்தி வடிவம். சொல்லு மட்டுமல்ல, சொல்லுக்கு உள்ளீடாக பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருள் இருந்தால் அது சிவ வடிவம் என்று. சொல் சக்தி வடிவம், பொருள் சிவ வடிவம் என்று அங்கே இறை வடிவம் எழுதியிருப்பேன். சொல் பொருள் இவையெல்லாம் கலக்கின்ற, சொல்லும் பொருளும் கலக்கின்ற முறையாக இருப்பதை சொல்கிறார். 7ஆவது கடவுள் நிலை. 7 உம்பர் சென்றான் என்று வருவதாலே அது தெய்வ நிலை அல்ல. இறைவன் என்பது வேறு, கடவுள் என்பது வேறு. நான் சொல்லியிருக்கிறேன், இறைவன் என்றால் பொருள்களே கலந்திருக்கிற பொழுது அவனுக்கு இறைவன். அதனால்தான் திருவள்ளுவர் இறைவனடி சேராதார் பல இடங்களை சொல்றார் இல்லையா, கடவுள் வாழ்த்துல. கடவுள் வாழ்த்துன்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றார். எனவே இறைவன் என்பது உயிர்களை நோக்குகின்ற கலப்பு நிலை. அதாங்க 7 என்று போட்டிருக்கு. அதுக்கு மேற்பட்டிருந்தால் கடவுள் நிலை. 6 வரையில் கலப்பு நிலை. 1ம் 7 விட்டுட்டீங்கன்னா 8வது 7 வரையில் வைத்தா அது இறை வடிவமாக கடந்து கடவுள் நிலையை கடப்பது என்று முடியும். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லியிருக்க, அதில் கடவுள் வாழ்த்து, வாழ்த்து, வணக்கம், பொருள் இயல்பு உரைத்தல் என்ற வகையில் இது பொருள் இயல்பு உரைத்தல் ஆகும். ஒரு புலவர் ஒரு நூல் எழுதுகிறார் என்று சொன்னால் கடவுள் வாழ்த்து பாடுவார்.
கடவுள் வாழ்த்து பாடுகிற பொழுது அந்த கடவுள் வாழ்த்துல என்னென்ன இருக்கணும் என்று சொன்னால், முதல்ல வாழ்த்து அங்கே இருக்கு. முதல்ல வாழ்த்து, அதுக்கடுத்து வணக்கம் இருக்கணும், மூணாவது பொருள் இயல்பு இருக்கணும். திருவாசகம் நமக்கு தெரியும், நமச்சிவாய வாழ்க வாழ்த்து வந்துடுச்சு, ஈசனடி போற்றி வணக்கம் வந்துடுச்சு, வணக்கம் வந்துடுச்சு. முந்தை விரைவெழுதும் மோய உரைப்பன், அது பொருள் இயல்பு. இதை படித்தால் நமக்கு என்ன இந்த பொருள் என்றால், நம்முடைய விரையெல்லாம் நீங்கும் என்று அவருடைய பொருள் இயல்பை சொன்னார். இதுதான் அந்த நூல் பாடுகின்ற முறை. அந்த வகையில் பார்க்குற பொழுது இப்போ சொன்ன ஒன்றவன் தானே இரண்டவன் இருக்கு இல்லையா, அது வாழ்த்தா வணக்கமா பொருள் இயல்பு உரைத்தலா என்று பார்த்தால் பின்னால் தான் வாழ்த்த போகிறார். எனவே இது பொருள் இயல்பு உரைத்தல். என்ன பொருள் என்றால், இந்த திருமந்திரத்து மூலமாக வருகின்ற பரம்பொருளாக இருக்கின்ற சிவம், சிவத்தினுடைய நிலை என்ன, அதனுடைய பொருள் இயல்பு என்ன என்றுதான் அவர் சொல்றார். எனவே அந்த முதல் பாட்டு மூலமாக வாழ்த்து சொல்லலை, வணக்கம் பின்னால் சொல்ல போறார், வணக்கம் சொல்லலை, பொருள் இயல்பு என்ன என்று முதல்ல நமக்கு சொல்லியிருக்கிறார். அதான் அங்கே உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இப்பாடலில் கூறும் பொருள் இயல்பு என்று உங்களுக்கு புரியாததுக்காக நான் எழுதியிருக்கிறேன். ஒன்று, முதற்கடவுள் உளன், அவன் ஒருவனே அன்றி பலர் இல்லை. இதெல்லாம் நம்முடைய கொள்கை. என்றால் ஏன் இப்படி சொல்றோம்னா, ஒரே கடவுள் இல்லை பல கடவுள் உண்டு என்று கடவுள் நம்பிக்கையுடைய சொல்றாங்க. அது அநேகேஸ்வரவாதம் என்று பெயர். இப்போ நாம கூட என்ன சொல்றோம், எந்த சாமியை வணங்கினா என்னப்பா என்று ஒரு வார்த்தை நாம சொல்றோம். நாம சொல்லக்கூடாது. இப்படி நீ விநாயகரை வணங்கிக்க, முருகனை வணங்கிக்க, பெருமாள் வணங்கிக்க, எந்த சாமியை வணங்கினா என்னன்னு சொல்லாதீங்க, அது ரொம்ப தப்பு இல்லையா. கடவுள் என்று சொன்னால் இந்த இலக்கணங்களோடு இருக்கின்றவன் ஒரே ஒருவன் தான், மற்ற யாரும் கிடையாது. நாம் அடங்குகின்ற இந்த நம்முடைய சைவ கடவுள் சேர்த்து தான் நான் சொல்றேன். நமக்கு பரம்பொருளாக இருப்பது ஒன்று தான். அதைத்தான் அங்கே ஆகமங்கள் சொல்லுகிறார்கள். அதைத்தான் திருமலை சொல்ல வந்திருக்கிறார்னு பார்க்கணும். அதனால முதற்கடவுள் ஒருவன் இருக்கிறான், அவன் ஒருவனே அன்றி பலர் இல்லை. பலருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னார். இரண்டாவது, அவன் தன்னின் வேறாகாத சக்தி, சக்தி வேறு அவன் வேறு அல்ல. தன்னின் வேறாகாத சக்தியினால் அருளல் மறைத்தல் செய்வான், மறைத்தலும் செய்வான், அருளலும் செய்வான். உங்களுக்கு அன்னைக்கு சொன்னேன், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஐந்தா சொல்லலாம். படைத்தல், காத்தல், அழித்தல் மூன்றா சொல்லலாம். ரெண்டா சொல்ற வழக்கம் உண்டு. அங்கதான் மறைத்தல், அருளல் என்று சொல்லலாம். மறைத்தல் என்றால் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் வந்துடும், நான்கு அடைகிடும். அருளல் ஒன்றாகும். அப்போ ஐந்தாக சொல்லலாம், மூன்றாக சொல்லலாம், இரண்டாக சொல்லலாம். ஞானசம்பந்த பெருமான் பந்தம் வீடு அவை ஆய பராபரன், பந்தம் என்றால் மறைத்தல், வீடு என்றால் அருளல். எனவே பந்தம் வீடு என்று ரெண்டா சொல்லலாம். பந்தம் என்றால் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் என்று நான்காக சொல்லி, வீடு என்றால் அருளல் என்று சொல்லலாம். அப்போ தொகை, வகை, விரி அப்படி சொல்லு. தொகையாக சொன்னால் பந்தம் வீடு, அதாவது மறைத்தல், அருளல். வகையாக சொன்னால் படைத்தல், காத்தல், அழித்தல். விரிவாக சொன்னால் ஐந்து தொழில், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஐந்தாவது. அதான் அது ரெண்டாவது சொன்னேன். மூணாவது, அதன் பொருட்டு இந்த படைத்தல் அருளெல்லாம் வருது இல்லையா, அதற்காக லயம் போகம் அதிகாரம் என்ற மூவகை நிலையிலே நிற்பான். நான்கு நெறிகளை நமக்கு உணர்த்துவான். அவனை சேர்வதற்குள்ள நான்கு நெறிகளை. ஐந்தாவது, தான் எதிலும் தோயாதவன், எதிலையும் அவன் கலக்காதிருப்பான், எதிலும் கலக்க மாட்டான் அவன். ஆறாவது, மனம் வாக்கு கடந்தவன். ஏழாவது, எப்பொருளாக விரிந்தாலும் தன்னிலைமை அவனுக்கு மாறாது, அந்த பொருளாக அவன் மாறுவது கிடையாது. எட்டாவது, அவனை அறிந்து அடைதலே உயிர்கள் செய்யப்படக்கூடிய ஒன்று. கடவுள் வாழ்த்தில் இவ்வாறு நூல் முதலிய பொருள்கள் குறிப்பால் வருவன அதன் இலக்கணம் ஆகும். கடவுள் வாழ்த்தில் எல்லாம் சொல்றது தான் அதனுடைய இலக்கணம் என்று சொல்லி, பெரியவர்கள் பாடுகின்ற கடவுள் வாழ்த்தில் நூலுடைய பொருள் எல்லாவற்றையும் அதை வைத்திருப்பார்கள் என்று பார்க்கிறோம். அதுதான் அந்த முதல் பாட்டில் சொன்னது. இது போன வகுப்பிலே முடித்திருக்கணும், அது முடிக்க முடியாததுனால இன்றைக்கி நாம் முடிச்சிருக்கோம். சரி, இனி இரண்டாவது பாடல் நம்ம பார்க்கணும். 7:45 முடிக்க சொல்லியிருக்காங்க, 7:45 முடிச்சிடுறேன். நான் நேரம் கடந்து போகிறேன். இன்றைக்கி நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இல்லையா, இருக்கு இல்லையா. அதான் நுதலிய பொருள் என்று இருக்கு. நான் அதே முறையில் எழுதுகிறேன் உங்களுக்கு ஏன்னா சில சொற்கள் உங்களுக்கு தெரியுறதுக்காக எழுதுறேன். நுதலிய பொருள் என்றால் கருதுதல், நுதலுதல் என்றால் கருதுதல், கருதிய பொருள்னு அர்த்தம். கருதிய பொருள் முதல்ல சொன்னது கடவுள் வாழ்த்தா சொன்னார். இது கருதிய பொருள். இந்த நூலில் என்ன கருதுகிறார் என்று பார்க்க. எழுதிருக்கேன், தேவருக்கு அறியா தேவதேவன் எழுதிருக்கேன். சரி சரி சரி.
ஆமாம். நுவலுதல் வேறு. நுவலுதல் சொல்றது, பேசுறது. நுவலுதல் என்றால் சொல்லுதல், நுதலுதல் என்றால் கருதுதல். இந்த நுதல் என்ன நெற்றி, இதான் இந்த நினைவு இங்கே தான் வருதா நமக்கு. எனவே தான் நுதல்னு வச்சாங்க. அது கருத்தெல்லாம் நமக்கு இங்கே வருவதால தான் அதை நுதல்னு வைத்திருக்காங்க பேர். கண்ணுதற் கடவுள் என்று நாம் சொல்றோம் இல்லையா, அதுதான். சரி. போற்றிசைத்து இன்னுயிர் மன்னும் புதல்வனை, நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை, மேற்றிசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் கூற்றுதைத்தானை யான் கூறுகின்றேனே. கடவுள் வாழ்த்து பாடும்போது நான் சொன்ன முதல்ல வாழ்த்து, அதில் வாழ்த்து வணக்கம் இல்லை, பொருளியல் தான் இருக்குது. இங்கே எடுத்த உடனே வணக்கம் சொல்ல ஆரம்பித்தார். போற்றி இசைத்துட்டார். போற்றி இசைக்கிறேன், ஆரம்பமே பெருமானை நான் போற்றி இசைக்கிறேன். முன்னே சொன்ன முதற்பாடில் சொன்ன பரம்பொருளை நான் போற்றி இசைத்துன்னார். அப்போ இந்த போற்றி இசைத்து என்பதாலே பின்னால் எழுதியிருக்கவங்களுக்கு இந்த திருமந்திரத்தை தோத்திரமாக இவர் செய்திருக்கிறார். அவர் சாத்திரமாக நூற்பா மாதிரி இலக்கணம் மாதிரி செய்யலை, பெருமானுடைய புகழையெல்லாம் சொல்லுகின்ற தோத்திரமாகவே எண்ணி செய்திருக்கிறார். எனவே நான் போற்றுகின்றேன், ஏற்றுகின்றேன் வரும், பின்னால் வரும், அப்படி வரும். அப்புறம் கூறுகின்றேன்னு ஒரு வார்த்தை வருது. அதை ரெண்டு பார்க்குறேன். போற்றி இசைத்தல் ஒன்று, போற்றுதல் ஒன்று, கூறுதல் ஒன்று, ரெண்டு இருக்குது. அது சொல்கிறார். போற்றி இசைத்து, இசைத்தால் சொல்லுதான். போற்றி வணங்கி, பெருமானை வணங்கி நான் இசைக்கிறேன். யாரை என்றால் இன்னுயிர் மன்னும் புதல்வன். முதல்வன் புதல்வன் தான் வருது. இன்னுயிர் புதல்வன் வருது இல்லை இல்லை, முதல்வன் இருக்கணும் ஞாபகம். இன்னுயிர் மன்னும் முதல்வன் ஞாபகம். ரெண்டு தப்பு, ரெண்டு தப்பு. நான் மனசில் எழுதியிருக்கேன். புனிதனின்னு போட்டுங்க, தப்பு. அதான் என்ன சரியா புனிதன். ஆமாம், புதல்வன் இல்லை, புனிதன் இருக்கணும். என்னடான்னு பாரு, என்னுடைய இதில் ஏதோ தப்பா போட்டுருக்காங்க. போற்றி சைத்து இன்னுயிர் மன்னும் புனிதன், புனிதனைன்னு போடுங்க. புதல்வன் இருக்கு தப்பா இருக்கு, புனிதனைன்னு போடணும். புனிதன், புனிதனை, புனிதன் தூய்மையானவன், புனிதன், புனிதர் பேரவைன்னு சொல்றோம் இல்லையா, புனிதன். சரி, இப்போ நம்முடைய முதல் வரியிலேயே பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டார், உயிர்களிலே இருக்கின்ற புனிதன் சொல்லாம இன்னுயிர் மன்னும் புனிதன்னார். புனிதன் என்று சொன்னால் மலம் மாசு அற்றவன், குற்றமற்றவன். அவன் குற்றமற்ற பெருமான் உயிரில் வர வேண்டும் என்றால் உயிர் பக்குவப்படணும் இல்லையா. உயிர் நல்ல பக்குவப்பட்டால் தான் அதில் அடைய முடியும். அதனால்தான் எல்லா உயிர்களிலும் பெருமான் இருக்கிறான்றது உண்மைதான். ஆனால் அவன் இருக்கிறானே தவிர நாம் அதை அறியவில்லை. எனவே இல்லாததான் இருக்கிறான், வேற ஒன்றும் இல்லை. இல்லானே உள்ளானு ஏன் சொன்னார் இல்லையா, இருக்கின்றவனுக்கு உள்ளான், நமக்கெல்லாம் இல்லான்னு. எனவே இன்னுயிர் என்றால் பெருமான் என்னுடைய உள்ளத்திலே தங்கியிருக்கிறான், உயிரிலே தங்கியிருக்கிறான் என்று எண்ணுகின்றார்களே அவர்களெல்லாம் மலம் மாசு கழிந்தவர்கள். எனவே அவர்களெல்லாம் இன்னுயிர். மண்ணுயிர் என்ற வார்த்தை பொது வார்த்தைங்க. மண்ணுயிர் என்றால் அது எல்லாத்துக்கும் பொது. மண்ணுயிர் என்றால் நிலைபெற்ற உயிர் அர்த்தம். நிலைபெற்ற உயிர் அது எல்லாருக்கும், அது எந்த உயிராக இருந்தாலும் நிலைபெற்ற உயிர் தான் மண்ணுயிர். ஆனால் உயிருக்குள்ளே பெருமான் இருக்கிறார் என்று எண்ணுகிற பொழுது அது இன்னுயிர். ஆனால் போற்றி இசைத்து நான் யாரை இன்னுயிர் மன்னும் புனிதன், உயிரிலே கலந்திருக்கின்ற அந்த புனிதனை நான் பாராட்டுகிறேன். யார் அவன் என்றால் புனிதன் சொல்றார் முதல் வார்த்தை. அந்த முதல் வரையிலேயே நம்முடைய சைவ சித்தாந்த இலக்கணப்படி உயிருக்குள்ளே கலந்திருக்கிறான் பெருமான் என்ற செய்தி வந்துடுச்சு. எல்லா உயிரிலும் கலந்திருந்தாலும் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் தான் வெளிப்படுகிறான் என்ற செய்தி அதில் வந்துடுச்சு. ஏன் அப்படி என்றால் அவன் புனிதனாக இருக்கிறான், எந்த விதமான மாசும் அவனுக்கு கிடையாது என்பதாலே குற்றமற்றவனாக இருக்கிறான் என்று அதில் வந்துடுச்சு. இன்னும் மேல அடுத்து சொல்ற பொழுது நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதன். மாதுன பெண்ணுன்னு அர்த்தம். மாதுக்கு நாதனாக இருக்கிறான் என்றால் ஒரு பெண்ணுக்கு தலைவனாக இருக்கிறான் என்று அர்த்தம். பெண்ணுக்கு தலைவன் என்று சொன்னாலே அவன் இல்லறவாதின்னு வைத்துக்கணும். அப்போ தமிழர்களுக்கு இல்லறம்தான் முக்கியம் என்று அவனே காட்டுகிறான், கல்யாணம் செய்து காட்டுகிறான். தென்பால் உகந்தாடும் தெல்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்திலனேல் பெரும் பித்தன் இல்லையா. பெண்பால் உகந்திலனேல் ஆகும் பேதாய் இரு நிறுத்தர் விண்பால் யோக இது விடுவர் சொன்னார் இல்லையா. எனவே அவன் கல்யாண கோலத்தோடு காட்டுகிறான் என்பதாலே நல்ல மாதுக்கு நாதன் என்று சொன்னார். திருமூலர் கொஞ்சம் குறும்புடையவர் தானே,
மாதுக்கு நாதன் பாடுறார். நல்ல மாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்ப அவர் நல்ல மாது, எனவே நல்ல நாதன் அர்த்தம் இல்லையா? நல்ல மாது கிடைத்தால் நல்ல நாதன் கிடைப்பான், இல்ல நல்ல நாதனாக இருந்தால் நல்ல மாது கிடைப்பான். அதனால நீங்க நாம நல்ல மாதுதான் நல்ல நாதனான்றத நாம தான் முடிவு பண்ணிக்கிட்டார். நல்ல மாது எனக்கு வந்து வாய்ச்சிருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி சொல்லாதீங்க. பெருமானுக்கு அப்படி காண்பிக்கிறான். நல்ல மாதுக்கு நாதன் என்று வார்த்தை போட்டார். இந்த நல்ல என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், உயிர்களுக்கெல்லாம் அருள் வழங்க வேண்டும் என்றால் சக்தி தானே. எனவே தான் நினைத்ததை அப்படியே செய்வது சக்தி. அதான் நல்ல மாதுன்னர். இப்ப தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாதன் என்ன நினைக்கிறானோ அதை அப்படியே செய்யணும், அதுதான் நல்ல மாது. நமக்கு தெரியும், திருநீலகண்ட கோயமனார் வரலாறு நமக்கு தெரியும். அவங்க எப்படி இருந்தாங்க நமக்கு தெரியும். சேக்கிழார் ஒரு குறிப்பு சொல்றார். ரெண்டு பேரும் உடனுறைவு இல்லை, பேசவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தப்பி கூட தவறி கூட அது கை கால் படக்கூடாது, அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த மாதிரி என்ன பண்றாங்களா, அவருக்கு என்னென்ன வேண்டுமோ பொருந்துவே போற்றி செய்தார். அவருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அந்த கடமைகள் எல்லாம் அதே மகிழ்ச்சியோடு விருப்பத்தோடு செய்தார். இது வேறு. சாபம் சபதம் இருக்கிறது, அது வேறு விஷயம். அதுக்காக இது குறைப்படலை. ஏன்னா ஒரு குயவர் அவருக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் செய்தாரா. பொருந்துவ போற்றி செய்தார் என்றால் எந்த விதமான கோபத்தை அதில் காட்டல, அது வேறு விஷயம், அது வேற ட்ராக். இது இங்க வந்து காட்டாது. இப்ப நமக்கு என்ன பண்ணுவோம், கோபம் என்று சொன்னால் உடனே சாப்பாட்டில் காட்டுவோம், எடுத்த உடனே. ஏன்னா அவ சமைச்சது இல்லையா, அவ சமைச்சு நான் சாப்பிடணுமா என்று முதல்ல ஒரு வார்த்தை அவங்க வந்துடும். இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது என்று நாம் எண்ணுவது கிடையாது. அதை சேக்கிழார் சொல்றார், பொருந்துவ போற்றி செய்ய வேண்டும் என்றார். அதுபோல நல்ல மாதுக்கு என்றால் உயிர்களுக்கெல்லாம் முக்தி தர வேண்டும், உயிர்களுக்கெல்லாம் மறைத்தல் செய்ய வேண்டும் என்றால் சக்தி தான் உதவுறான். எனவே நல்ல மாதுக்கு நாதன் என்றார். மாதுக்கு நாதனை என்று நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதன் என்றால் எல்லா திசையும் அர்த்தம். 4 திசை சொல்லுவாங்க, எல்லா திசையும் தான். எப்படி இப்போ 5 தொழில் 3 தொழில் 2 தொழில் சொன்னமோ அதுபோல திசை என்று சொன்னால் பெருந்திசைகள் 4, கிழக்கு மேற்கெல்லாம் பெருந்திசைன்னு சொல்லுவாங்க. கோண திசை என்று சொன்னால் அடுத்த 4 வடமேற்கு வடகிழக்கு சொல்றியா, கோண திசையா சொல்றது. மேலும் கீழும் சேர்த்து 10ஆக சொல்றது. திசை 10 என்ற வழக்கு உண்டு. திசை 8ன்னு சொல்லலாம், திசை 4 என்று சொல்லலாம். நீ எத்தனை சொன்னாலும் சரி, 4ஆ சொன்னாலும் சரி, 8ஆ சொன்னாலும் 10ஆ சொன்னாலும் பெருமான் நாற்றிசைக்கும் எல்லா திசையிலும் அவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்றுதான் அதுக்கு அர்த்தம். ஏன் அதை சொல்றாருன்னு சொன்னா, 8 திசை சொல்ற பொழுது அட்டதிக்கு பாலகர்கள் என்று ஒன்று சொல்ல போறோம் இல்லையா, அவன் அந்த திசையோடு தான் இருக்கணும், வேற அந்த விட்டு வரக்கூடாது. பக்கத்தில் வாங்கி வந்தால் அப்போ விசா வாங்கணும், இல்லை பாஸ்போர்ட் எடுத்து வரணும், அந்த மாதிரி அந்த இடம் தான். அதோட சரி, அவனுக்கு ஒவ்வொரு திசைக்கும் ஒரு திசைக்காவலர்கள் என்று வைத்தாங்க. பெருமான் அது கிடையாது என்று பார்க்கும். எனவே நாற்றிசைக்கு நல்ல மாதுக்கு நாதனை. அடுத்து சொன்ன பாருங்க, மேற்றிசைக்குள், மேலே சொன்ன திசைன்னு அர்த்தம். மேற்றிசைனா மேற்குன்னு அர்த்தம் கிடையாது. மேலே சொன்ன அந்த திசை 4 திசை இல்லை, அதற்குள்ளே தென் திசைக்கு ஒரு வேந்தன். தென் திசை என்று சொன்னால் தெற்கு. தெற்கில் யார் இருப்பது, யமன் இருக்கிறான் இல்லையா, யமனுக்கு தான் திசை. தர்மனுடைய திசை அது. தென் திசைக்கு வேந்தனாக இருக்கின்றானே அவன் யார், கூற்றுனர். அந்த கூற்று அவனை உதைத்தான், கூற்று உரைத்தானே யான் கூறுகின்றேன் என்றார். முதல்ல அந்த அடையாளம் சொல்ற பொழுது எல்லா உயிர்களிலும் மன்னி இருக்கிறான் என்று ஒன்று, தானே தூய்மையாக இருக்கிறான் என்ற ஒரு இலக்கணம், சக்தியோடு சேர்ந்திருக்கிறான், தான் விருப்பப்படி அந்த சக்தியை இயக்குவான் என்பதால் மாதுக்கு நாதன். 4 திசை என்றால் வியாபகமாக அவன் இருக்கிறான் என்பது ஒன்று. மேலே சொன்ன வியாபகத்துக்குள்ளே ஒரு திசையாக இருக்கிற தெற்கு பக்கத்திலே ஒரு கூற்றுவன் இருக்கின்றான், அவனை உதைத்தான் என்றால் கூற்றுவனையே உதைக்கின்ற பெருமான் என்றால் அவன் அழிவில்லாதவன், அவனை அழிக்க முடியாது என்று அர்த்தம். அப்போ இந்த விஷயங்கள் மூலமாக நம்முடைய கடவுள் இலக்கணம், பெருமானுடைய கடவுள் இலக்கணம் சொல்வதாலே அப்படிப்பட்ட பெருமானை நான் போற்றி இசைக்கின்றேன், அவனை பாராட்டுகின்றேன் என்று வருது. இது முழுக்க அதனுடைய தொகுப்பாக சொல்ற விஷயம். இனி அதில் என்னென்ன இருக்குதுன்றதை பின்னால் பார்க்கணும். முதல்ல சொன்னது மாதுக்கு நாதன். இப்போ உங்கள் நோட்ஸில் பார்க்கலாம் நீங்கள். மாதுக்கு நாதன் என்பது முதல் அடையாளம். முதல் அடையாளம் அதுதான். சைவத்தில் பெருமான் எப்படி இருக்கிறான், உங்களுடைய பெருமான் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், பிறை அணிந்து கொண்டிருக்கிறான், கங்கை வைத்துக் கொண்டிருக்கிறான், சடை அணிந்து கொண்டிருக்கிறான், நெற்றிக்கண்ணை உடைய இருக்கிறான், கழுத்திலே நஞ்சி, எல்லாம் பின்னால. முதல் அடையாளமாக சொல்ல வேண்டியது நல்ல மாதுக்கு நாதன். உமையொரு பாகமாக சக்தி வடிவமாக அர்த்தநாரீஸ்வர வடிவமாக இருக்கிறான். அர்த்தநாரீஸ்வர வடிவம்தான் நம்முடைய முதல் அடையாளம். யாருக்கும் இல்லாத, எந்த தெய்வத்திற்கும்
இல்லாத அடையாளம். அதான் முதல் சொன்னார். மாதுக்கு நாதன் என்றால் அது முதல் அடையாளம். கூற்றுரைத்தான் என்பது இரண்டாவது அடையாளம். இந்த ரெண்டை சொல்லித்தான் அப்புறம் மற்றதான் சொல்லணும் இல்லையா? முதல்ல சொன்னது தனக்காக உரியது, தான் சக்தியோடு இருக்கிறான் என்பதுக்கு, அதுக்காக சொன்னது நல்ல மாதுக்கு நாதன். கூற்று உரைத்தல் யாருக்கு? அவருக்கல்ல, அடியார்களுக்காக கூற்றை உரைத்தான். எனவே அடியார்களுக்காக அவன் அருள் புரிவான், அப்படிப்பட்டவன். கூற்றையும் என்றால் உங்களுக்கு வருகின்ற கூற்று வாழ்நாள். பல இடங்களில் சொல்றாங்க. சுந்தரமரை பாடுகிறார், அறநெறியாக இருக்கின்ற திருவள்ளுவரும் சொல்லுகிறார், சுந்தரரை வாங்கி பாடுகிறார். என்ன சொல்றார்? ரொம்ப கொடுமை செய்தால் உங்க வாழ்நாள் குறையும்ன்றார். நாம நினைச்சிட்டு இருக்கோம் எழுதிட்டாங்க பிரம்ம, கவலைப்படாதீங்க சார், இருக்கலாம். கிடையவே கிடையாது. பொறுத்து கொள்ள முடியாம கோபம் செய்தால் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்றுன்னர். வேகமா வந்துடுறான், என்ன இந்த பாய் இப்படி விட்டு வைக்க கூடாது என்று சீக்கிரமா அழிச்சிடுறான் என்றால் வாழ்நாள் மேல் கூற்று செல்லும்ன்றார். இப்ப மாறாக பெருமானை எண்ணினால் வாழ்நாள் நீட்டிக்கும். கவலைப்பட வேணாம். நமக்கெல்லாம் இந்த ஜோதிடம் தலம் எழுதலாம் கொண்டாம் ஆயுள் அவசியம் இல்லை. நாம் பெருமானை உண்மையாக எண்ணினால் வாழ்நாள் நீட்டிக்கும். அப்பா சொல்லுவாங்க, அப்பாவுக்கு 55 58 அவங்களுக்கு ஒரு கண்டம் சொன்னாங்க அவங்க முறைப்படி. அது அப்புறம் எங்கிட்ட சொன்னதெல்லாம் அப்போ தெரியாது இருக்கு. அப்பா தருமபுரத்தில் இருக்காங்க. அப்போ என்ன செய்தாங்க, திருக்கடவுர் பக்கத்திலே இருந்ததுனால, பொருத்தமாக இருந்ததுனால திருக்கடவுருக்கு தம்முடைய நட்சத்திரத்துக்காக அவங்க வேண்டிக் கொள்வாங்க. அவங்களே போவாங்க. பெரும்பாலும் போக முடியாத போது நான் போவேன். அவங்க நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். ஆனால் முதல் நட்சத்திரம் நான் போய் சொன்ன அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லி பேரை சொன்னோன்னே தெரிஞ்சுவாங்க, ஓ அப்பா என்று செய்வாங்க. செய்த பின்னால் 91 வயசு இருந்தாங்களே, 94 வயசு இருந்தாங்களா அவங்க, இல்லையா 58 வயசு அவங்களுக்கு இருந்தால் நீட்டித்து அவங்க சொல்லுவாங்க, பெருமானை எண்ணினால் நமக்கு தேவைப்படுகிற பொழுது பெருமானை வைத்துக் கொள்கிறான் அல்லவா என்று. நீங்கள் பார்க்கலாம். அருளாடலாம் பாரு, ஞானசம்பந்தரை போலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அப்பர் பாடுறார், எவ்வளோ பாடினார். கைலாயத்துக்கு போகணும்னா போனார், திருப்பி அடிச்சிட்டார், எல்லாம் தெரியும். பூம்புகழில் வருகின்ற பொழுது என்ன செய்தார், அவருக்கு மனசு தெரிஞ்சு போச்சு, நாம் எவ்வளோ நிறைய பாடி ஆகிவிட்டது, இனிமேற்பட்டு பெருமான் நம்மை ஈர்த்தி கொள்வான் என்று எண்ணம் வருகிறது, பூம்புகழூர் மேவிய புண்ணியன் பாட ஆரம்பிச்சிட்டார் என்றால் அவருக்கு தெரிந்து போகும். அதுபோல அவர்கள் விரும்புகின்ற பொழுது பெருமான் எடுத்துக் கொள்வாரை தவிர வாழ்நாளில் இட்டிப்பான் என்று, அதாவது கூற்றுரைத்தான் என்று வருது. 2 சிறந்த அடையாளங்கள் சைவத்திலங்க. முதல் அடையாளம் அர்த்தநாரீஸ்வர வடிவமாக இருக்கின்ற நல்ல மாதுக்கு நாதன் என்பது. அது அவனுக்காக உள்ள வடிவம், அவனுடைய வடிவம் அது. ஆனால் சிவனடியார்களுக்காக செய்த ஒன்று, அது கூற்றுரைத்த வடிவம் காலசம்மாரமூர்த்தி. எனவே காலசம்மாரமூர்த்தி கூற்றுரைத்த ஒன்று. அந்த 2 சிறந்த அடையாளம் என்றால் இந்த 2ம் நமக்கு இல்லை, வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. இங்கே உங்களுக்கு எழுதியிருப்பேன், பின்னால் எழுதுறேன். திருவள்ளுவர் அதை சொல்லுகிறார், கூற்று உடன்று மேல் வரினும் இல்லை கூற்றம் குய்த்தலும் கைகூடும் நோற்றல் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு என்று எழுதுகிறார். அதுக்கு என்ன காரணம் என்றால், கூற்று கூட உங்களிடத்தே வராது, அதை கூட வெல்லலாம் தவம் செய்தால் என்று பொதுவாக பாடுறார். அதுபோல தவம் செய்து கூட்டை உரைத்தவர் யார் என்றால் மார்க்கண்டேயர் தான், வேற யாரும் கிடையாது. எனவே அங்கே மார்க்கண்டேயரை சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். பெயக்கண்டு நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவோர் என்று சொன்னால் பொதுவாக வேறு யாரும் கிடையாது. கூடவே இருந்து கொடுத்தவன் யார்? தேவர்கள் தான் கொடுத்தாங்க இல்லையா? எனவே பெயக்கண்டு நஞ்சுண்டவர் என்றால் அந்த பெருமானை சொல்றது தான். வள்ளுவர் தெரிந்தால் தெரிந்து கொள்ளட்டும் குறிப்பாக என்றுதான் அங்கே பெயக்கண்டு நஞ்சுண்டரை சொல்லியிருக்கிறார். இங்கே கூற்றுரத்தை சொல்லியிருக்கார். இதெல்லாம் சிறந்த அடையாளங்களாக நம்முடைய பெருமானுக்கு சொல்லுகின்ற அடையாளங்கள். அதாங்க சொல்றார். அதுக்குள்ள எழுதியிருக்கிற பெண் ஒரு திறன் ஆகின்று புறநானூற்றில் இலக்கியமாக பார்க்கிற பொழுது, புறநானூற்றில் கடவுள் வாழ்த்துல பெண் ஒரு திறன், ஒரு பக்கத்திலே பெண் இருக்கிறாள் என்று அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை சொல்லியிருக்கிறார்கள். அது முதல் அடையாளம். ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்ற முதல் பாடல் அடையாளம் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நமக்கு தெரியும் தோடுடைய செவியன். அது எப்போ என்றால் சிவபாதிரியர் கேட்கிறார், யார் உனக்கு பால் கொடுத்தது? எச்சில் மயங்கிட இது இட்டாரை காட்டுன்றார். காட்டு என்கிற பொழுது குழந்தை அல்லவா, எனவே அவர் பெருமான் தெரிகின்றான். அடையாளம் சொல்ல ஆரம்பித்தார். வேற ஒன்று, இவர் தான் அடையாளத்தை பாருப்பா என்று அடையாளம் சொல்லுகிறார். சேக்கிழார் அழகா சொல்றார், தம்மை ஆண்டு கொண்டவனுடைய தம்மை அடையாளங்களோடு சாற்றினார் என்று அவர் பாடுறார். முதல் அடையாளம் என்ன? தோளுடைய செவியன். இந்த தோளுடைய செவியனுக்கு எத்தனையோ விளக்கம் இருக்கிறது. சேக்கிழாரும் கூட விளக்கம் கொடுக்கிறார். ஆனால் நல்ல மாதுக்கு நாதன் என்பதுதான் முதல் அடையாளம். எனவே நம்முடைய பெருமானுடைய முதல் அடையாளம் எது என்றால் அர்த்தநாரீஸ்வர வடிவமாக இருக்கிறான் பெருமான் என்கின்ற தோடு என்பது பெண்பாகம் உடைய செவியனாக இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் ஆண்பாகமாக இருக்கிறான் என்று ஆணும் பெண்ணுமாக இருக்கின்ற அந்த முதல் அடையாளத்தை சொல்லுகிறார். அதான் தோடுடைய செவி என்பது. அடுத்தான் இங்கே நல்ல மாதுக்கு நாதன் என்று
அவருக்கு முன்னாலே வாழ்ந்த நம்முடைய திருமூலரும் இதை சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து நான் எழுதியிருக்கிறேன் திருஞான சம்பந்தருடைய 2வது பதிகம். அன்றைக்கு நம்ம சிவச்சந்திரன் விளக்கலாம் இல்லையா, அதே தான் அதை எழுதியிருக்கிறாங்க. ஆனால் 2வது பதிகத்துக்கு பார்த்தீங்கன்னா அது தனக்காக பாடுற பதிகம் இல்லையா, அங்கே இதுவாது அடையாளம் சொன்னது சரி. 2வது தனக்காக பாடுகிற அந்த பதிகத்தை பார்த்தீங்கன்னா இறைவன் அரவன் இமையோர் எத்த உமையோடு இருந்தானே எனையாள் உடையான் இமையோர் எத்த உடமையோடு இருந்தானே. அந்த பதிகம் பூரா பார்த்தீங்கன்னா இமையோர் எத்த உடனோடு உமையோடு இருந்தானே உமையோடு இருந்தானேன்னு வரும். அப்போ உமையோடு இருந்த பாகம்தான் மிக முக்கியமான அடையாளமாக முதல் பதிகமாக வைத்துக் கொண்டார். அடையாளத்தை அந்த பதிகத்தை விட்டுட்டு சொன்னால் தான் தோத்திரமாக பாடுகின்ற ஞானசம்பந்தனுடைய முதல் பதிகத்தில் பார்த்தீங்கன்னா உமையோடு இருந்த அந்த அடையாளத்தை தான் நிறைய அந்த பதிகம் பூரா சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கணும். எனவே அதுதான் முதல் அதிகாரம். எனவே இந்த பதிகம் முழுவதும் உமையொரு பாகம் பற்றிய அடையாளம் கூறுகிறார். கூற்றுவனை உதைத்தது நஞ்சுண்டது போன்றவை நம் பெருமான் அழிவற்றவன் என்பதை குறிக்கும். திருவள்ளுவர் பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் கூற்றம் குறித்தலும் கைகூடும் என்று 2 குறள்களாலும் சிவபிரான் சிவனடியார் பெருமை 2ஐயும் குறித்திருக்கிறார் என்று அதுவரை நம்ம நிறுத்தலாம். மணி 7:30 ஆகிறது. அப்படியே மறந்து போகிறீங்க, நாளைக்கு எடுத்துவாங்க. ஏன்னா ஏற்கனவே 10 பக்கம் விட்டுருக்கேன், 2 பாட்டனோ தான் விளக்க இருக்கேன். நம்ம அதை கொண்டு வாங்க. நாளைக்கு நாம் மீண்டும் விரிவாக பார்க்கலாம். நாளைக்கு 5 மணிக்கு நிச்சயமாக ஆரம்பிச்சிடலாம், கால் பண்ணாதீங்க. சரி.